எஸ் டாக்கண்ணா. குட் மார்னிங் ஆல். காலை வணக்கம் எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்குமே காலை வணக்கம் டாக்கண்ணா. ஹவ் ஆர் யூ ஆல்? என் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? நான் சொல்கிறதெல்லாம் கேட்குதா? சின்ன ஒரு ஃப்ளிக்கரிங் இருக்குது, ஒரே நிமிஷம். யா எஸ் ஹாய் ஹேமா. ஹேடாக்கண்ணா. குட் மார்னிங் எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸுமே குட் மார்னிங்டா. எஸ் இஸ் மை ஆடியோ வீடியோ இஸ் கிளியர், எவ்ரி திங் இஸ் கிளியர். சூப்பரா. குட் மார்னிங் மது. குட் மார்னிங். ஹோப் ஸோ எவ்ரி திங் இஸ் கிளியர்னு நினைக்கிறேன். யா ஓகே. நம்ம இன்னும் கொஞ்சம் மினிட்ஸ் சர்வீஸ், நம்ம வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டோம்ல, கொஞ்சம் மினிட் வெயிட் பண்ணலாம். பசங்களாம் வரட்டும். எஸ் ஓகேவா? நம்ம வந்துட்டு என்ன கான்செப்ட் பேஸில் இந்த மார்க்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நம்ம லைன் பை லைன் என்சிஆர்டியும் அட் த சேம் டைம் கொஸ்டின் ப்ராக்டிஸும் சைட் பை சைடு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அதில் வந்து லைன் பை லைன் என்சிஆர்டி நம்ம ரிவிஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு, எந்தெந்த டைப்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், ஒரு என்சிஆர்டி படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம இதாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, அந்த 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு பெர் சாப்டர்லேருந்து ஒரு 50 to 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து அரௌண்ட் ஒரு 70 to 100 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து அரௌண்ட் 70 to 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி அந்த பேஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம மறுபடியும் இந்த என்சிஆர்டி கண்டினியூ பண்ணோம். நாளைக்கு வந்து நான் என்ன சாப்டர் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம என்சிஆர்டி கண்டினியூ பண்ணோம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போகலாம். ஓகே, எல்லா டேஸ்லையுமே எப்படி கண்டென்ட்டாக பார்த்துட்டு போயிடும். நம்ம எப்போ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஓகேவா? ஸோ ஒரு நாள் கண்டென்ட், ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு போனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா? எஸ், இன்னைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாமா? யா எல்லாம் வந்தாச்சா? ஹாய் ஹலோ பிருத்திவி. ஹாய் கோகுலப்பிரியா, மது, ஹேமா, ஷோபா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகேவா? ஸோ அதை முன்னாடி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கான்செப்ட் என்சிஆர்டி கான்செப்ட் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம். தெரியாதவங்கலாம் நோட் பண்ணி வச்சவங்க. இனிமேல் ஒரு நாள் நம்ம என்சிஆர்டி பார்க்கணும்னா அடுத்த நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? என்சிஆர்டி பார்க்க. அடுத்த நாள் என்ன பார்க்க போகிறோம்? கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு கான்செப்ட்டும் பேலன்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும். அதே சாப்டர் இருந்து பண்ண மாட்டோம், வேறு சாப்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய சாப்டர் ஹியூமன் ஃபிசியாலஜி. 11th இருக்க ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஹியூமன் ஃபிசியாலஜியில் 2024 வரைக்கும் இந்த சாப்டர்ல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 2024 வரைக்கும் இந்த சாப்டர்ல அதிகமான கேள்வி கேட்டிருந்தாங்க. 2025ல மட்டும் தான் நம்ம கெமிக்கல் இன்டகிரேஷன்ல இருந்து அதிகமான கேள்வி கேட்டாங்க. ஓகேவா? பட் 2022-24 வரைக்கும் அந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இதில் பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம், டிஸார்டர், அதுக்கப்புறமா அந்த லங்ஸோட பொசிஷனிங் எங்கே இருக்கு, அதுக்கப்புறம் லங்ஸில் ஆல்வியோட பார்ட் என்ன, அந்த ஆல்வியோட மெக்கானிசம் பற்றி என்னென்ன கொடுக்கணும். ஸோ இதில் இந்த பேஸில் இருந்தால் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து 2024 அதிகமான கேள்வி கேட்டிருந்தாங்க. அது 2025 கேட்கவே இல்லையா சார்னா? 2025 கேட்டது வந்து கெமிக்கல் இன்டகிரேஷன், ஹியூமன் ஃபிசியாலஜி கெமிக்கல் இன்டகிரேஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நாளைக்கு நம்ம என்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம பார்த்துலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான் கைஸ், ஒரு 5 ரவுண்ட் போடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஹாய் கிஷோர். ஹைடா. எஸ், ஜஸ்ட் அ மினிட். ஹலோ நித்யா. அப்படியே செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணுவீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபயர் போட்டுங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute, I will be there. ஓகே, கிடச்சிருச்சு. ஓகேவா? சரி, ஓகே, எல்லாம் கிளியர் நினைக்கிறேன். ஓகே, அப்போது ரிவிஷன் கோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பிக்கை அப்படி நம்பிக்கை அதான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் ரிவிஷன், ஓகேங்களா? ரிவிஷன் கிராஷ் கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிருக்கோம். March 16th வந்து ஆரம்பிக்குது. March 16th மே வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? என்னென்ன இதில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் அந்த 38 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு போலே. ஓகே, நம்ம 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இங்கே நம்ம 38 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 38 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம், நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் 8 part ஆஃப் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது. ஓகே, 12th ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் அது பார்த்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோர் டெலிவரியோடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த காம்போ பேக் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் லுக் இன்டு இட். ஓகேங்களா? ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு, லுக் இன்டு இட். நான் மறுபடியும் சொல்கிறேன், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகே, ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லேருந்து நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், அதோட லெசன்லேயே ஒரு பேர் இருக்குது.
லெசன்லேயே ஒரு கொஸ்டின் லெசன் பேர்லேயே ஒரு கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எதை பற்றி பேசுது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் தான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் இது வந்து ரெஸ்பிரேஷன் தான் ஓகேங்களா. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான் கேஸ் ஓகேங்களா. ரெஸ்பிரேஷனோட இன்னொரு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் அப்படின்னா. ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எதை பற்றி பேச போகுது லெசன்? ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்பிரேஷனை பற்றி பேச போகுது. ப்ரீத்திங்னா என்ன, ரெஸ்பிரேஷன் பற்றி. ப்ரீத்திங்னா என்ன நான் சொன்னேன்? ப்ரீத்திங்னா ஜஸ்ட் மூச்சு விடுறது ஓகேங்களா. இது வந்துட்டு ப்ரீத்திங். அதே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஆல்வியோலில் போயிட்டு ஆல்வியோலிருந்து என்ன ஆகுது, வெளியே வந்துடுது. அதே மாதிரி ஆக்சிஜன் வெளியே இருந்து உள்ள நம்ம ஆல்வியோலுக்கு போய் ஆல்வியோலிருந்து நம்ம பாடி பார்ட்ஸ்க்குள்ளே போகுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்பேஸ் நடந்துட்டு ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துரும் ஓகேவா. ஸோ இன்னைக்கான இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா a large proportions of oxygen is left unused in the human blood even after its uptake by blood tissues. A large proportion of oxygen is unused in the human blood even after its uptake by blood tissues. This O2 oxygen raises the என்ன பண்ணுது, oxygen என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. This oxygen raises the partial carbon dioxide and blood into 75 mm of the HCl. It is enough to keep the oxyhemoglobin as helps in releasing more oxygen to epithelial tissue, act as a reserve during muscular exercise. What did this do அப்படின்றது கூட பெருசாக வந்திருக்கு ஓகேவா. குட் மார்னிங்மா, குட் மார்னிங்மா. என்னம்மா கேட்குறீங்க? athletes. Why does elite athlete atrial hypoxemia occur and how do we precisely quantify the limit? எதனால் அக்கர் ஆகுது எலைட் அத்லைட் ஆர்டிஎல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் கெப்பாசிட்டி வந்து அவுட் ஸ்பேஸ் பண்ணிக்கும். ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அது லங்ஸுக்கும் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சப்ளை அது லங்ஸுக்கும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிறது தான் அந்த பேஸில் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா. எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் acts as a reservoirs during muscular exercises. Acts as a reservoirs during muscular exercises. Yes. ஓகேங்களா. This PG, this oxygen act as a reservoirs during muscular exercises. So it's going to be option D is the right answer. Okay. Option D is going to be the option D is going to be the right answer. Super Kishore, Dashini Priya, Prithvi, Nitya, கோகுல பிரியா கலக்கிடும். ஆப்ஷன் டி என்ன கேட்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லெஃப்ட் யூஸ் இன் ஹியூமன் பிளட் ஈவன் ஆஃப்டர் த அப்டேக் ஆஃப் பாடி டிஷ்யூஸ்க்கு அப்புறமா லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருந்துட்டு இருக்கான். அந்த ஆக்சிஜன் என்னவா இது பண்ணலாம், என்னவா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்டேக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இருக்குது, ரீஸ்டோர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சாப்பிட்டதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது அப்படின்றாங்க. அது என்னவா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்வாயர் யூரிங் த மஸ்குலர் எக்சர்சைஸ் பண்ணும்போது ரிசர்வாயர்ஸாகவும் யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இதை பொறுத்துக்கும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா. அடுத்த கொஸ்டின் சூப்பர் கலக்கிறீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா வாட் இஸ் த ட்ரூ ஆர்பிசி இன் ஹியூமன்? What is about the true RBCs in human? How much they carry? எவ்வளோ கேரி பண்ணி கொண்டு போகும்? Just a minute. Yes, nearly they carry about 20 to 25% of carbon dioxide. Nearly they carried about 20 to 25% of carbon dioxide. Super ragana. Okay, nearly they carried about around 20 to 25% of carbon dioxide. Super. Prithvi, Dashini Priya, Gokula Priya, Nitya, absent, Kishore. Super. So it's going to be option A is the right answer.
முக்கால்வாசி எல்லாம் தெரிஞ்சது நம்ம அந்த ஆக்ட் பண்ணி பேசில் நம்ம படிச்சிடலாம். ஓகே, லிஸ்டட் பிலோ இஸ் 4 is respiratory capacity of the 4 jumbled respiratory volumes of a normal human adults. Respiratory capacity and respiratory volume, இது residual volume, vital capacity. இது நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் தானே எதிர்பார்க்கப்படும். ஓகேவா, அந்த ரெசிடியல் வால்யூம் ரெசிடியல் கெப்பாசிட்டி தான் நிறைய வாட்டி கேட்பாங்க. அது மேட்சாகவும் கேட்கலாம், டேரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம், இல்லை அசெஷன் ரீசனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா, சொல்லுங்கள் பார்ப்போம். கண்ணுக்குள்ளே ஏதோ ஒன்று போயிடுச்சு, அது வரத்துக்குள்ளே நானும் படாத வாட விட்டுரும் போல இருக்குது. ஓகே, சொல்லுங்கள். வாட் வில் த ஆன்சர்? 4 respiratory capacity and 4 jumbled respiratory volume of a normal human adult. Respiratory volume, vital capacity, inspiratory reserve volume, inspiratory capacity. Which one are the correct matching of the two capacity volume? Okay va, which one are the correct matching கேக்குறாங்க. ஓகே, ஏற்கனவே மேட்ச் பண்ணிருக்காங்களா? correct matching of the two capacities of the volume. correct matching ஏற்கனவே மேட்ச் பண்ணிருக்காங்க. which is the correct matching அப்படின்றாங்க. which is the correct matching? yes. D வந்துட்டு 3500 ml, A வந்துட்டு 1200 ml. It's going to be option C. Okay, option C is the right answer. Super, Prithvi Kishore கலக்கிறீங்க. ஓகேவா, it's going to be option C is the right answer. Yeah, next question பார்த்தலாம். Bulk of carbon dioxide released from a body tissues is blood present as. Bulk of carbon dioxide released from body tissues into the blood present as bicarbonate in blood plasma and RBC. இல்லை free carbon dioxide in blood plasma, இல்லை 70% carbamino hemoglobin and 30% bicarbonate, இல்லை carbamino hemoglobin and RBC. bulk of carbon dioxide, bulk of carbon dioxide அது bloodல வந்து body tissues எல்லாம் ரிலீஸ் ஆகப்படுது into the blood. it present as, அது என்ன present ஆயிருக்கும் அப்படின்றாங்க. what would it present as அப்படின்றது பார்ப்போம். what would it present as, என்ன present ஆயிருக்கும் அதில், என்ன பிரச்சனை இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. bulk of carbon dioxide released in the blood plasma என்ன கன்சிடர் இருக்க போது, it's considered bicarbonate blood plasma and RBC. okay, bicarbonate blood plasma, bicarbonate ions அப்படி நம்ம படிச்சிருப்போம். so it's going to be option A is the right answer. சூப்பர் தர்ஷினி, ஆப்ஷன் கோகுல பிரியா, கிஷோர், பிருத்திவி, நித்யா கலக்கிறீங்க. ஓகே, இது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் A will be the right answer. yes. next question பார்த்துருமா. அடுத்த கொஸ்டின் என்ன கான்செப்ட்னா, which one of the following is possibility for most of us in a regarding of breathing up making a conscious efforts. which one of the following is possibility for most of us நமக்குலாம் வந்து regarding breathing பொறுத்த வரைக்கும், especially breathing பொறுத்த வரைக்கும் making a conscious effort இருந்துட்டு இருக்கும். கான்ஷியஸ் எஃபெக்டாக வந்து நம்ம எதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. என்னென்ன ஆப்ஷன் வச்சு தான் சொல்ல முடியுது வந்து, ஒன் கேன் பிரீத் அவுட் ஏர் டோட்டலி வித்வுட் ஆக்சிஜனா, இல்லை பண்ண முடியுமா பிரீத் அவுட் ஏர் டோட்டலி வித்வுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் எல்லாம் நம்ம பிரீத் அவுட் பண்ணுறோம் திரும்ப எல்லாமே கார்பன் டை ஆக்சைடா, இல்லை அது தெரியல உங்களுக்கு. ஒன் கேன் பிரீத் அவுட் த ஏர் த்ரூ யூஸ்டேச்சியன் டியூப் பை த க்ளோசிங் த நோஸ் அண்ட் மவுத், கண்டிப்பாக முடியாது. One can consciously breathe in and breathe out by moving the diaphragm alone without moving the ribs at all. The lungs can be made fully empty by forceful breathing at all air from them. என்னது இதில் பார்த்தாலே ஒரு விஷயம் மட்டும் தான் நல்லா இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒன் கேன் கான்ஷியஸ்லி பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பை டயஃப்ரம் மூவ்மெண்ட்டால் மட்டுமே நம்ம பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ண முடியும். நான் பிரீத் இன் பிரீத் தான் பண்ணிருக்கேன். என்னோட ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகலை. ஓகேவா, ஸோ வித்வுட் அட்ஜஸ்ட்மெண்ட் வித்வுட் மூவிங் த ரிப். அப்போ இதை பொறுத்தவரை ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர், ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ்டா சொல்லணும்னு நினச்சேன், நான் நினச்சேன். ஓகே, ஹாப்பி ஹோலி. ஓகேங்களா, ஹாப்பி ஹோலி, கலரை பூசி ஜாலியாக விளையாடு. ஓகே, சூப்பரா. பிருத்வி, குட் ஆஃப்டர்நூன். ஓகேவா, நித்யா, கிஷோர், கோகுல பிரியா, தர்ஷினி, ஆப்ஷன் கலக்கிறீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் ஹாப்பி ஹோலிடா ஃபார் ஆல் த ஃபியூச்சர் டேஸ். ஓகே, அடுத்த ஹோலியில் நீங்கள் கரெக்டாக ஒயிட் கோட்டில் கலர் அடித்து கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் கொண்டாடணும். ஓகே,
யா ஏற்கனவே அடி வாங்கிட்டீங்க போல இருக்கு. ஓகேவா? எஸ், ஐ ஹவ் மோர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நார்த்தர் சைட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அவங்களாம் இன்னைக்கு காலைல தான் விஷ் பண்ணாங்க. காலையில் விஷ் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சது, ஓகே நீ ஹோலியா அம்மால அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் காலேஜில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி ஜாலியாக கொண்டாடலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி ஹோலி டு ஆல். ஓகே, the two friends are eating together. ஓகே, two friends are eating together. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன், அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? On a dining table, one of them suddenly start coughing while swallowing some food. This coughing is a result of the improper movement in எங்க டயஃப்ராமா, நெக்கா, டங்கா, எபிக்ளோட்டிஸா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசினே சாப்பிடாதான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க முடியல. பல்க் சாப்பிட்டு பேசிட்டே இருப்போம், மக்களும் இந்த தொண்டை அடைச்சிடும். ஓகேங்களா? அது எதனால? இம்ப்ராப்பர் மூவ்மெண்ட் இன் டயஃப்ராமா, நெக்கா, டங்கா, எபிக்ளோட்டிஸா. improper movement in. Sir, you didn't play the holy. Didn't play the holy. விளையாட்டு இருக்காம அதெல்லாம் அது ஒரு வயசு, அது ஒரு காலம் அப்படின்றது, அவ்வளோதான். இப்போது நமக்கு எப்பிக்ளாட்டிஸ் அப்படின்னு இருக்கும். எப்பிக்ளாட்டிஸ் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த எப்பிக்ளாட்டிஸ் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோல்கேட் ஞாபகம் வச்சோம். ஓகேங்களா? டோல்கேட் மாதிரி. சாப்பாடுனா நீ இந்த பக்கம் போ, ப்ரீத்திங்னா நீ இந்த பக்கம் போ, ஹேர் இந்த பக்கம் போ, விண்டு பைப்பு, ட்ரக்கியா, ஈசோஃபேகஸ், அந்த மாதிரி கரெக்டாக எப்பிக்ளாட்டிஸ் வந்து பிரித்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதான் டோல் கேட் ஞாபகம் வச்சோங்க அப்படின்றது. ஸோ அங்கே ஒரு இம்ப்ராப்பர் மூவ்மெண்ட் இருந்துச்சு. நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா டக்குனு அந்த எப்பிக்ளாட்டிஸ் இம்ப்ராப்பர் மூவ்மெண்ட் இருந்துச்சு, நம்ம காஃபிங் வர ஆரம்பிச்சு அது வந்து ஸ்டக் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை வரது சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அதெல்லாம் தான் சொல்கிறது. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிடும்போது பேசாத, சாப்பிடும்போது டிவி பார்க்காத அப்படின்னு. டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு டக்குனு ஆரம்பிச்சுக்கும். ஓகேவா? ஸோ சாப்பிடும்போது சாப்பாடை மட்டும் பார்த்து நினச்சிட்டோம். நம்ம சாப்பிடும்போது இப்போ யாரும் டிவியும் பார்க்குறதுல பேசுறது இல்லை, எல்லாம் ஃபோன்லேயே ரீல்ஸ் பார்த்துட்டே சாப்பிட்டு இருக்குது. ஓகேவா? பட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. சாப்பிடும்போது சாப்பாடு ருசிச்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பிக்ளாட்டிஸ் இம்ப்ராப்பர் மூவ்மெண்ட் இருக்கும்போது சாப்பிடுவோம். எப்பிக்ளாட்டிஸ் இம்ப்ராப்பர் மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு. ஓகேங்களா? சூப்பராக நந்தினி, கிஷோர், கோகுல, பிரியா, நித்யா, பிருத்வி, தர்ஷினி, ஆப்ஷன் கலக்கிறீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி எப்பிக்ளாட்டிஸ் தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாளைக்கு டாக்டர் ஆப்பறீங்க, இது கூட தெரியாமல் இருப்பீங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இன் ஹியூமன்ஸில் ஏன்னா the cigarette smoking may lead to the inflammation of bronchi. என்ன கேட்குறேன்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நியூரல் சிக்னல்ஸ் ஃப்ரம் நிமோடாக்சிக் சென்டர் இன் பான்ஸ் ரீஜன் ஆஃப் பிரெயின் கேன் இன்க்ரீஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். Workers in grinding and stone breaking industries may suffer from lung fibrosis. About 90% of carbon dioxide is carried out by hemoglobin by carbaminohemoglobin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர்? Which is the right answer? Which is the right answer do you according to you? According to you, which will be a right answer? Yeah. ஓகேவா? சீரியஸான ப்ளோரிஃபிரேஷன் நடக்கும். எங்கே? ஃபைப்ரோசிஸ் சீரியஸான ப்ளோரிஃபிரேஷன், மல்டிப்ளேஷன் நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில், கிரைண்டிங் இண்டஸ்ட்ரீஸில், ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில் அந்த புகையில் இருந்து மைனிங்லாம் பார்ப்போம். இந்த மைனிங்லேருந்து புகையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காலமாக அதே இதில் இருந்துட்டு இருந்தோம். நமக்கு ரொம்ப நேரமாக இருந்துட்டு இருந்தாலே நமக்கு மூச்சு முட்டும். நீங்கள் இதெல்லாம் சஃபர் பண்ணிக்கலாம் தெரியாது. சும்மா நம்ம ரோட் சைடு போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம மணல்லாம் அப்படி அடிச்சிச்சுன்னா நம்ம இருப்போம். பிகாஸ் அந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்கும். இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக கூட வேணாம், ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இந்த லங் ஃபைப்ரோசிஸ், லங் டேமேஜ் வரதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அவங்க சேஃப்டி மெஷர்ஸோட தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது? மாஸ்க் போட்டணும். அதே நம்ம சாதாரண போகிறமே மாஸ்க் போடக்கூடாது. நம்ம கொரோனா வரும்போது மாஸ்க் போட்டுருந்தே, ஸோ அந்த மாதிரி N95 மாஸ்க் போட்டு தான் வேலை பார்க்க முடியும். N95 மாஸ்க்லாம் போட்டு வேலை பார்க்க முடியாது. அவங்களோட அந்த ஆஸ்பெக்டில் அவங்க சொல்லிட்டு அவங்க சாதாரண மாஸ்க் போட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க. பட் சாதாரண மாஸ்க் போட்டு வேலை பார்க்கறதுனால எந்த யூஸும் கிடையாது. அது ஒரு அளவுக்கு அது இதாக இருக்குமே தவிர அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் நம்ம இதாக இருக்காது. ஸோ அவங்க மாதிரி இருக்கல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ண, ஏன்னா அவங்க லங் டேமேஜ் வந்து அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொண்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். நித்யா, அனிதா, ராஜா, கோகுல, பிரியா, பிருத்வி, ஆப்ஷன் தர்ஷினி கலக்கிறீங்க. கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, அப்ராக்சிமேட்லி 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு absorbed by the blood will be transported to the lungs by எப்படி? 70% of carbon dioxide absorbed by the blood is transported to the lungs. நம்ம இந்த கதை படிக்கும்போது மெக்கானிசம் படிக்கும்போதே படிச்சிருப்போம். அதாவது ஆக்சிஜன் அப்படின்றவன் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து உள்ள வரான். ஆக்சிஜன் எங்கேருந்து வரான்? வெளிநாட்டிலேருந்து உள்ள வரான். அப்படி நம்ம கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறான்? இங்கேருந்து வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகிறான் அப்படி நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கேருந்து வேலை தேடி வெளிநாட்டுக்கு போனால் எங்கே போய் ஆகணும்? ஏர்போர்ட்டுக்கு போய் தான் ட்ரெயின் ஏறி ஃப்ளைட் ஏரியா. நமக்கு ஏர்போர்ட்டு போய் தான் ஃப்ளைட் ஏரியா.
ஏர்போர்ட்டுக்கு போய் தான் ட்ரெயின் ஏரியா, ஓகே, ஏர்போர்ட்டுக்கு போய் தான் ஃப்ளைட் ஏரியானோ. அப்போ அவன் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பிளட் இருக்க ஹீமோக்ளோபின், நம்ம ஹீமோக்ளோபின் ஏறி தான் என்ன எங்கே போயாலும் எல்லாருமே லங்ஸில் இருக்கிற ஆல்வியோலி அப்படின்ற ஏர்போர்ட்டுக்கு அவன் போவான். அந்த லங்ஸ் இருக்க ஆல்வியோலியில் போகிறாங்களா, அது முக்கால்வாசியான ரூட்ல எங்கேருந்து வருது, அந்த பஸ்ஸில் எங்கேருந்து வருது, எந்த வழியாக வருதுன்றதான் கேள்வியே. ஓகேங்களா, 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் ஃப்ரம் பிளட். பிளட்னது நம்ம சொல்றது வெஹிக்கிள், ஓகே, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள். கார்பன் டை ஆக்சைடுனா வெளியே போகிறோம், ஓகேவா. அவன் எங்கேருந்து இது டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறான் லங்ஸுக்கு, எங்கேருந்து மோஸ்ட்டாக 70% எங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுறான் அப்படின்றது கேட்குறாங்க. வாட் இஸ் ஆன்சர் கோயிங் டு பி? ஓகேவா, as a bicarbonate ions is going to be option A, as a bicarbonate ion. ஓகேவா, as a bicarbonate ion. ஓகே, சூப்பர். தர்ஷினி, கோகுல பிரியா, பிருத்வி, ராஜா, ஆப்சின் அண்ட் யூ ஹேவ் ஆஸ்மா ப்ராப்ளம். ஓகேங்களா, ஒரு என்னது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்களா உங்கள் டாக்டர். ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணேன். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கும் ஏட ஆஸ்மா. நாங்கள் வந்துட்டு எப்படின்னா, ஒரு வென் ஐ வாஸ் ஸ்டடிங் பிஜியில் இருக்கும்போது என் ரூம்மேட்டு தான். ஓகே, நான் ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் வீடு எடுத்து தங்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என் வீட்டில் தான் இருந்துட்டு இருப்பான், நாங்களாம் வீடு எடுத்தாங்க, அங்கே தான் எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ ஈ மஸ்ட் ஹேவ் இந்த டிமாண்ட் இருக்கும்போது அந்த பஃப் தான் அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்றது பார்க்கும்போது, ஸ்லீப்பிங்கில் இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஆஸ்மா அதிகமாகிட்டு நாங்கள் டாக்டர் கொண்டு போனோம். டாக்டர் கொண்டு போகும்போது நிறைய மெடிசன்ஸ் தான் கொடுத்தாங்க. அப்போ அங்கே இருக்க டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி கேள்விப்பட்டிருப்பீங்களே, இப்படி ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் அப்படின்றது. அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு அதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி வந்துட்டு அரை மணி நேரத்துலேருந்து நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது ஏதோ யோகா மெத்தட் நினைக்கிறேன், இப்படி அவர் தான் சொன்னார். ஸோ அந்த மூச்சு பயிற்சி பண்ணிங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அது இந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருந்தான். ஜஸ்ட் ஒரு ½ ஹவர் தான் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஜுவலி எஸ் இன்க்ரீஸ். அவனுக்கு அந்த பஃப் வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பஃப் இனிமேல் பண்ண வேணாம் அப்படின்றது அடுத்த செக்கப்புக்கு போகும்போது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கும் நான் இதான் சொல்லுவேன். ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வெளியே வந்துட்டு ஆஸ்மா அப்படின்றதுங்க. ஆஸ்மாக்கு வந்து இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது கரெக்டாக எப்படி பண்ணணும்னு தெரியல. அவங்க ஏதோ ரெகுலாரிட்டிக்கு தான் சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. ஓகேங்களா, அந்த ரெகுலாரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே இதில் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம், பட் ஆஸ்மா பேஷண்ட்டாக அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான். ஓகே, அந்த கரெக்டான மெடிக்கேஷன் எடுங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. ஓகேங்களா, தேவையில்லாத கண்டிப்பாக டாக்டர் செக்அப் பண்ணியிருப்பீங்க நீங்கள். தேவையில்லாத வெளியே போயிட்டு அந்த அலைச்சல்லாம் நமக்கு வேணாம். அந்த எப்போ போனாலும் ஒரு மாஸ்க் கேரி பண்ணிட்டு போகணும், மாஸ்க் கேரி அவுட் பண்ணி போகணும். அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ் ஏரை மட்டும் தான் நம்ம இது பண்ணோம் அப்படின்றது. ரொம்ப நேரமாக அந்த பொல்யூட்டட் ஏரியாஸில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அதாவது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மெடிசன் கண்டிப்பாக எடுங்க, எல்லாம் சரியாயிரும். ஓகேங்களா, இட்ஸ் நாட் அப் டு அ சீரியஸ் மெத்தட். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பார்த்தோம், ரொம்ப சீரியஸாக நினச்சிட்டு இருப்போம். ஸோ அவ்வளோலாம் இல்லை. சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லணும். ஓகேவா, இஃப் யூ ஆர் கோயிங் சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே, டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆஸ் அ bicarbonate because I have many friends on the ஆஸ்மா லைன் லங்ஸ். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நிறைய வாட்டி நான் ஸ்பைரோமீட்டர் லெசன் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், ஸ்பைரோமீட்டர்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த ஸ்பைரோமீட்டர் ஊத சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஊதிருக்கீங்க அப்படின்றது. ஓகேங்களா, பிகாஸ் வி ஹவ் கோ த்ரூ திஸ் ஆல். பட் அந்த ப்ரிகாஷன்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பீரியட் இந்த பேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸில் இருந்தாகணும் அப்படின்றது. ஸோ அந்த மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரெகுலர் பேசிஸில் மெடிசனும் கூட இந்த எக்ஸசைஸும், இது இல்லாமல் வேற ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட இருக்குது. ப்ரீத்திங் ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 2 minutes ப்ரீத்திங் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் விட சொல்லுவாங்க, விட்டுட்டு ஒரு 2 minutes ஹோல்ட் பண்ணி வச்சு மறுபடியும் இன்டேக் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆரம்பத்தில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி கஷ்டமாக தான் இருக்க போது. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டேஸ் நீங்கள் 6 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகேடா, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, வில் பி ஆல் ரைட். ஓகே, யா, ஓகே, ஆச்சு 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 11 கொஸ்டின் போட்டு ஒரு 5 round போடுங்க பார்ப்போம். எஸ் கைஸ், ஒரு 5 round போடுங்க. கமான். ஃபயர் அடிச்சு விடுங்க. நெருப்பாக இருக்கணும் செஷன் ஃபுல்லாக அன்றைக்கி. ஃபயராக இருக்கணும், தீயாக வேலை செய்யணும் குமார் அப்படின்றது. தீயாக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், தண்ணியும் குடிக்கணும் அப்படின்றது. ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்றது. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஹெல்த்தை பார்க்கறதுக்கு வேறு யாரும் வரக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம டாக்டர் எதுக்குடா ஒருத்தங்கிட்ட கேட்ட கேள்வி தான் சார், எதுக்குடா டாக்டர் ஆனே சார், என் உடம்பு நல்லா பார்த்துக்கணும் சார். எந்த டாக்டருக்கு போனாலும் ஒன்றுக்கு ஒரு மெடிசன் சொல்கிறேன் சார். நானே படித்து என் உடம்புக்கு நல்லா பார்த்துக்கிறது தான் சார் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சில கேஸுங்கள் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நான் ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஒரு நாள் எதுக்கு இதெல்லாம் டாக்டர் ஆகுதுன்னு நினச்சி நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஓகேங்களா, ஒருத்தன் என்ன சொல்கிறான், என்னது இங்கே ஹார்ட்டுக்குள்ளே மனசு இருக்கா இல்லையா ஒரு மனசு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் கார்டியாலிஸ்ட் ஆகணும் சார் அப்படின்றான். இன்னொருத்தர் என்ன பண்ணா, சார் எங்கே போனாலும் ஒரு வாட்டி நான் ஒரு நோயின் அப்படின்னு போகிறேன், அங்கே ஒரு மெடிசன் கொடுக்குறேன், இங்கே ஒரு மெடிசன் கொடுக்குறேன், எது உண்மையான மெடிசனே தெரியல சார். எது உண்மையான மெடிசன், எனக்கு நான் மெடிசன் பார்த்து கிடைக்கவே நான் டாக்டர் ஆகணும் சார் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை பார்க்கறதுக்கே நம்ம டாக்டர் ஆகிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கோம். ஓகே, யா, ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்.
எஸ்டா, தேங்க்யூ தேங்க்யூ. நெருப்பு போட்டு நல்ல உள்ளவங்களுக்கும் ஹார்ட் போட்டு நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. செஷன் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு மூவ் ஆயிடலாம். Name the pulmonary disease in which alveolar surface area involved in a gas exchange is drastically reduced due to the damage of alveolar valves. இதில் இருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. alveolar valvesல வந்து என்ன இருக்கான், drastically reduced, ஓகேவா, டேமேஜ் ஆயிருக்கு. alveolar valve டேமேஜ் ஆச்சுனால இது என்ன நோயா இருக்க போகுது, alveolar valve டேமேஜ் ஆச்சுனால இது என்ன நோயா இருக்க போகுது. Name of the pulmonary disease in which alveolar surface in the gas system is drastically reduced. ஏன்னா alveolar valve நம்ம யாரு, முகேஷ் தான் ஹீரோ. ஓகே, நம்ம முகேஷ் தான் ஹீரோ. ஓகே, எல்லா படத்துலையும் யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே முகேஷ் தான். என்ன முகேஷ் தான். இவனை போடாமல் யாரோட படத்தையும் போட முடியாது. ஓகே, இவரோட படத்தை போடாமல் யாரோட படத்தையும் போட முடியாது. ஓகே, ஏன்னா அவர் வாஸ் லைஃப் எக்ஸாம்பிள். ஓகே, அவர் தேவையில்லாத பழக்கங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய லங் டிசார்டர் வந்ததுனால அவரோட அவேர்னஸாக நம்ம போட்டிருக்கோம். அப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இது பார்த்து என்ன வரப்போது, எஸ் எம்ஃபைசீமா, ஆப்ஷன் ஏ எம்ஃபைசீமா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். ஆப்ஷன் சுஜித், ராஜா, கோகுலப்பிரியா, தர்ஷினி, ஷோபா அண்ட் நித்யா கலகிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ எம்ஃபைசீமா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ எம்ஃபைசீமா இஸ் வெரி குட் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம். யா, when you hold your breath, which one of the following gas exchange in blood would first lead to urge to breathe? அதாவது நான் மூச்சு எடுத்துட்டு மூச்சு பிடிச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்மளால மூச்சு பிடிக்க முடியுமா இல்லையா அப்படி நம்ம விட்டாலும் இல்லையா. ஸோ அந்த urge to breathe வந்து எந்த ஃபாலோயிங் கேஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்க போகுது அப்படின்றாங்க. ஃபாலிங் ஆஃப் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனா, இல்லை ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனா, இல்லை ஃபாலிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனா, இல்லை ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃபாலிங் ஆஃப் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனா, எது பண்ண போகுது? which is going to be ஸ்டார் ரோஷினி. சூப்பர்மா, ஓகேங்களா. ஓகே, அதுக்கு இது சொல்லுங்கள். மூச்சை பிடிச்சி வச்சுருக்கோம், ஹோல்டு ப்ரீத் முடிச்சு வச்சுருக்கோம். அப்போ வந்துட்டு ஹர்ஜ் டு ப்ரீத் வந்துட்டு ஃபஸ்ட் லீட் பண்ணக்கூடிய கேஸ் என்னவா இருக்குது, அது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபாலிங்காக இருக்கா, அது ஆக்சிஜனாக கார்பன் டை ஆக்சைடாக ஃபஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுங்க. என்னவா இருக்க போது, கார்பன் டை ஆக்சைடு. அது வேறு டவுட்டில் இல்லை. அது எப்படி இருக்க போது, ரைசிங்காக ஃபாலிங்காக, அந்த கான்செப்டில். what going to be the answer? urge to breathe. bohr effect அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. bohr effectsல அந்த curve வந்து இப்படி curve ஆகுதுலையே, அந்த பேஸ் பண்ணி வச்சு படிக்கும்போது எஸ்டா என்ன ஆக போகுது, ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். அந்த ரைசிங் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஹர்ஜ் டு பிரீத் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அப்படி மூச்சு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அதிக பேர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கான். ஓகே, நம்ம டேர்மில் சொல்லும்போது, ஓகேங்களா, நம்ம டேர்மில் சொல்லும்போது ஆல்வலிக்கில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஃப்ளைட் ஃபுல்லாகிட்டே இருக்குது. ஃப்ளைட் ஆனால் வெளியே போக முடியல, என்ன பண்ண முடியும். ஓகே, ஆளுக்கு வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு இருந்தால் பஸ் எடுத்தால் தானே அடுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மூச்சு பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஹர்ஜ் டு பிரீத் அதே பண்ணால் ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே இருக்கிறவன் ரைஸ் ஆனதுனா கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கனால தான் நம்ம ரொம்ப நேரமாக மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சிம்பிளி பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, மேஜர் பாஸ். ஓகே, ஆப்ஷன் கோகுலப்பிரியா, ரோஷினி, பிருத்வி, ஷோபா, தர்ஷினி, கலகினி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து ரைசிங் ஆகிற ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் வந்து லங்ஸ் do not collapse between breaths and some air always remains in the lungs which can never be expelled because. அதாவது லங்ஸ் வந்து கொலாப்ஸே ஆகாது, பிரீத் ஆகாமல் கொலாப்ஸ். அதாவது நம்ம இப்போ நான் எக்ஸ்பெல் பண்ணாலும் உள்ளே கொஞ்சம் ஹேர் வந்து இருந்துட்டு இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சதுனால அது எதனால் அப்படி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, நெவர் எக்ஸ்பெல், எதனால் வெளியே போக மாட்டேங்குது, அது என்ன காரணம், என்ன ரீசன், வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட், காரணம் என்ன, அந்த காரணம் என்ன, காரணம் இதெல்லாம் யாரால அப்படின்றது கேட்குறது, இதெல்லாம் யாரால அப்படின்றது. there is a negative intrapleural pressure pulling the lungs wall. yes, ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. ஓகேவா, it is a negative intrapleural pressure which is pulling the lungs wall அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா, pleural cavityல contains pleural fluid வந்து பிரச்சனை இருக்குல்ல, நம்ம எப்படி படிச்சிருப்போம், லங்ஸோட இதில் வந்து இப்படி இருக்கா, இருக்குது, இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கோம். ஓகேவா, இப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். இதில் வந்து ரெண்டு மெம்ப்ரெயின் இருக்கும், pleural membrane அப்படின்ற கான்செப்டில் பார்த்துருக்கோம். ஒரே கலராக இருக்கும், pleural membrane அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். அங்கே வந்து pleural fluid வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா there is a negative intrapleural pressure pulling the lungs wall. So option A is going to be a right answer. Okay, super Anitya, Absin, 𝒔𝒂𝒏𝒊𝒔𝒆, Dashini, Prithvi, Raja, correct. It's going to be option A. Okay, there is a negative intrapleural pressure. இங்க இருக்கிற pleural pressure pulling the lungs wall ஆனது எப்பவுமே லங்ஸ்ல ஒரு certain amount of water certain amount of air வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? Yeah, super major. correct. Option A is the right answer. And next question, the partial pressure of oxygen in the alveoli of the lungs is partial pressure of oxygen. எது கேக்குறாங்க? இது alveolar lungs-ல எப்படி இருக்கும்? More than found in the blood இருக்குமா? Less than found in the blood இருக்குமா? Less than that of carbon dioxide இல்ல equal to the blood இருக்குமா? How did the partial PO2 வந்துட்டு லங்ஸ்ல alveoli of லங்ஸ்ல எவ்வளவு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படினாங்க. அதோட குவாண்டிட்டி வந்து எதோட ஈக்குவலா இருக்குமா அதிகமா இருக்குமா அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. கம்பேர் பண்ணி சொல்லுங்க பாப்போம். How it will be எப்பவுமே partial of oxygen வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா alveoli-ல வந்து பார்க்க முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா blood என்ன பண்ணுது எடுத்துட்டு வருது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணி வந்துட்டு இருக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அப்ப கம்பேரிட்டிவ்லி பாக்கும்போது ஒன்லி இத மட்டும் தான் பத்தி நாம பேசுவோம் ஆக்சிஜன் அந்த பர்టిక్యులர் கேஸை மட்டும் பத்தி பேசுறது நம்ம பார்ஷியல் ஆக்சிஜன் PO2 அப்படினு சொல்றோம் அப்போ blood-ஓட கம்பேர் பண்ணும்போது PO2 எப்படி இருக்குமா பார்ஷியல் பர்சன்ட் ஆக்சிஜன் alveoli of the lungs எப்படி இருக்க போகுது ஹையரா இருக்க போகுது மோர் than the blood தான் இருக்க போகுது so it's going to be option A ஏதானே யா B இல்ல A ஓகேவா option A is the right answer super Dashini நித்யா 𝒔𝒂𝒏𝒊𝒔𝒆 மேஜர் பிருத்வி ராஜா ஆப்சின் கரெக்ட்ங்க எப்பவுமே ஹையா தான் இருக்கும் ஓகே சூப்பர் எப்பவுமே எப்படி இருக்கும் ஹையா தான் இருக்கும் blood விட பார்ஷியல் ஆக்சிஜன் வரக்கூடிய எப்பவுமே ஹையா தான் இருந்துட்டு இருக்கும் அந்த கான்செப்ட்ல ஞாபகம் வச்சுங்க so it's going to be option A more than blood okay more than that found in blood தான் இருக்க போகுது okay next question பார்த்தா ஏனா partial oxygen this is a partial oxygen reduction in the pH of blood will blood pH ல வந்து ரிடக்ஷன் நடந்து சாரி blood pH ல ரிடக்ஷன் நடந்துச்சுனா என்ன ஆகும் what will happen blood pH ல வந்துட்டு ரிடக்ஷன் நடந்துச்சுனா what will happen reduce the rate of heartbeat, reduce the blood supply to the brain, decrease the affinity of hemoglobin with oxygen, none of this above. Yeah, is decrease the affinity of hemoglobin with oxygen, affinity of hemoglobin with oxygen, decrease பண்ணிடும் ஓகேவா decrease the affinity of hemoglobin with oxygen அப்படின்றது hemoglobin with oxygen நம்ம என்ன சொல்றோம் ஆச்சி hemoglobin அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா ஆச்சி hemoglobin அப்படி நம்ம சொல்றோம் என்னென்ன கான்சன்ட்ரேஷன் வேணும் இது வந்துட்டு hemoglobin ஆக்சிஜன் தனித்தனியா போறதுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா high PCO2 இருக்கணும் high PCO2 இருக்கணும் low PO2 இருக்கணும் low PO2 இருக்கணும் கான்சன்ட்ரேஷன்லாம் ஹையா இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் ஹை டெம்பரேச்சர் ஹை H+ அயன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் ஆகணும் அப்பதான் தனித்தனியா என்ன ஆக முடியும் இது பிரிஞ்சு போக முடியும் so decrease in the affinity of hemoglobin with oxygen option C is going to be the right answer okay super star roshini nitya absin 𝒔𝒂𝒏𝒊𝒔𝒆 major prithvi kalagireenga it's going to be option C is the right answer yeah fine next question பாத்தலாம் what is the next question is talking about அடுத்த கேள்வி எதை பத்தி பேசுது name the chronic respiratory disorder caused mainly by cigarette smoking ஆல மட்டுமே வரக்கூடிய disorder இதுல நம்ம யார் இருக்கா நம்ம தலைவன் தான் ஹீரோ ஓகே cigarette smoking நல்லா புரிஞ்சுங்க alveolar valve டேமேஜ் ஆயிடுச்சு alveolar wall வந்து என்ன ஆச்சு டேமேஜ் ஆயிருச்சு அப்படினாலே அது மெயினா எதனால நடக்க போகுது நிறைய காரணங்கள் இருந்தா கூட மெயின் கான்செப்ட் யாரா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கால தான் ஓகே சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த கஞ்சா வடிக்கிறது ரொம்ப இது பண்றது பஃப் பண்றது மிச்சம் மேல பண்றது இதனால தான் நம்ம என்ன நடக்க போகுது இந்த alveolar wall டேமேஜ் ஆக போகுது இந்த alveolar wall டேமேஜ் ஆறத நம்ம என்ன சொல்றோம் we call this as a emphysema அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா என்ன பண்றோம் yes da pH லோவா இருக்குது ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபேவர் இருக்கு ஓகேவா இது என்ன இருக்கு emphysema option A is the right answer ஓகேவா option A super நித்யா ஸ்டாஷிஸ் 𝒔𝒂𝒏𝒊𝒔𝒆 சுஜித் மேஜர் ஆப்சன் பிருத்வி ராஜா ஓகே கலக்கிட்டீங்க ஓகேவா emphysema நல்லா புரிஞ்சுங்க alveolar wall நமக்கு alveoli தெரிஞ்சிருக்கணும் alveoli என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இப்படி போயிட்டு இருக்கு ட்ரக்கியால இருந்து போயிட்டு இருக்கு லங்ஸ்க்குள்ள வந்து ட்ரக்கியால இருந்து போயிட்டு இருக்கு bronchus-ஆ பிரியுது
ஓகே அப்படிலாம் போயிட்டு ப்ராங்கஸாக பிரியுது. இப்படி ப்ராங்கஸாக பிரிஞ்சதுக்கப்புறமா அதோட டெய்ல் எண்டில் இந்த மாதிரி டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் நடந்துட்டு இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆல்வியோலி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இந்த ஆல்வியோலி சரௌண்ட் பண்ணிருக்க வாலில் வந்துட்டு, இந்த ஆல்வியோலி சரௌண்ட் பண்ணிருக்க வாலில் வந்துட்டு டேமேஜஸ் நடந்துச்சுன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் டேக் பிளேஸ் நடக்காது, மூச்சு விட ஆரம்பிப்போம், ரொம்ப இரும்பு, அநியாயத்துக்கு இரும்பி நமக்கு என்ன ஆயிரும், இதே வந்துட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, பிளட்டே வராது, அவ்வளோக்கு இரும்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலார் டேமேஜ் ஆனதுல மெயினாக சிகரெட் ஸ்மோக்கிங்னா அந்த காசஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பைசீமா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ பிரதர்ஷினி, நித்யா, கோகுலப்ரியா, ஸ்டாஷி, சுஜித், மேஜர், ஆப்ஷன், பிருத்வி, கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஏர் பொல்யூஷன் கேன் ரிசல்ட் இன் எம்பைசீமா விச் இஸ், மறுபடியும் சொல்லிட்டோம், சரி விடுங்க. ஏர் பொல்யூஷன் எம்பைசிமா கான்செப்டில் இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா, இப்போ தான் பார்த்தோம் ஏர் பொல்யூஷன். எங்கே எம்பைசிமான்னு என்ன பண்ணுது, அதை வச்சு அடிச்சிடலாம்டா. எம்பைசிமா மெயினாக எதை டார்கெட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலர் தான். ஆல்வியோலியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது முக்கால்வாசி எம்பைசிமாவாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, எஸ் 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 ஓகேவா, is going to be a chronic damage to the alveolar leading air sacs or alveolar leading to the abnormal reduction in the respiratory surface area. Okay, respiratory alveolar damage நடந்திருக்கு, chronic damage எங்க நடந்திருக்கு, alveoli நடந்திருக்கு. ஸோ அதனால ரெஸ்பிரேஷன் வந்து கம்மியாக இருக்குது, ரெஸ்பிரேஷன் வந்து அப்நார்மலாக ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, chronic damages. Yeah, is going to be option B is the right answer. Okay, option B will be the right answer. Yeah, fine, super. மேஜர், தர்ஷினி, ராஜா, கோகுலப்ரியா, ஆப்ஷன், ஸ்டார், ரோஷினி, சுஜித், நித்யா, கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் இது வரைக்கும் எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ் மெயினாக கேட்குறாங்க. நம்ம இதிலே பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஒன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ள போகும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, டிஸார்டர்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த டிஸார்டர்ஸில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்ஸாக கேட்கலாம். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது. அதாவது இப்படி புயல் அடிக்குது, இந்த புயல் அடிக்கும்போது ஒருத்தன் இவ்வளோ ஸ்பீடில் வந்து கார் ஓடிட்டு இருக்கான். இப்போ கார் ஓடி இந்த புயல் முடிச்சதுக்கப்புறமா அந்த புயலோட எஃபெக்ட்னால அவன் லங்ஸ் எப்படிலாம் பாதிப்படைஞ்சிக்கலாம், அது என்ன நோய் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா, புரியுது, அது என்ன காசஸில் பேஸ் பண்ணி கூட வரலாம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த காசஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுலேருந்து தான் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் முக்கால்வாசியான கேள்விகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் வரக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா why does the following cannot be measured by spirometry? Which of the following cannot be measured by spirometry? Spirometry தெரியுமா, அதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதது என்னது? which is cannot be measured by spirometry. spirometry pulmonary functions எல்லாம் மெஷர் பண்றதுல எது மெஷர் பண்ண முடியாது? ஓகே, மிச்சம் மீதி இருக்கிற கேஸ். ஓகேங்களா, நம்ம ஒரு எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, ஓகே, எக்ஸ்பிரேஷன் மூச்சு வெளியே விட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ ஏர் வந்து நம்ம மிச்சம் உடம்புல இருக்கு, லங்ஸ்ல இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். மிச்சம் மீதி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிடியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ அந்த ரெசிடியூல் வால்யூம் எத்தனை மிச்சம் மீதி இருக்கு, அந்த ரெசிடியூல்ஸ் வால்யூமை நம்ம மெஷர் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியாது, ஸ்பைரோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். மேஜர், நித்யா, ஆப்ஷன் கோகுலப்ரியா, தர்ஷினி, பிருத்வி, கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ரெசிடியூல் வால்யூம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ரெசிடியூல் வால்யூம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸ்பைரோமீட்டர் அப்படின்னா கொடுக்க ஊத சொல்றது. ஓகேங்களா, நமக்கு பல லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலாம், இப்போ செக் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா, எங்கேயாவது ஃப்ரீ கேம்ப்லாம் போடுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும், ஏதோ ஹாஸ்பிட்டலையோ இல்லை வேறு எங்கேயோ இடத்துல வந்து ஃப்ரீ லங் செக்அப் அப்படின்ற கேம்ப்லாம் போடுவாங்க. அதில் போய் பாடலாம். ஓகே, த லங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஏர் ஃபில்டு சாக்ஸ் த ஆல்வியோலி. ஆமாம், தே டு நாட் கொலாப்ஸ் ஈவன் ஆஃப்டர் த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பிகாஸ் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா கூட லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிறது இல்லை. இதுதான் நம்ம வேறு மாதிரி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இதை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்துருந்தோம். ஓகேவா, எதனால் இப்போ தான் பார்த்தோம்ல, மிச்சம் மீது உள்ள ஆள் கேஸ் இருந்துகிட்ருக்கு.
ஓகேவா? எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் லங்ஸ்க்கு இதே கான்செப்ட் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம எவ்வளோ தான் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பண்ணாலும் எல்லா கேஸுமே நம்மளால் வெளியே கொண்டு வர முடியாது. எப்படி பார்த்தாலும் லங்ஸுக்குள்ளே என்ன இருக்குமா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்கும். அது எதனால் அப்படின்றது பார்த்தோம் நம்ம பியூரல் மெம்பரேன் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ஓகே, பியூரல் செகண்ட் பியூரல் கேவிட்டி ப்ரெசென்ட் இருக்கிறதுனால லங்ஸ் எப்பவுமே நெகட்டிவ் பியூரல் மெம்பரேன் இன்ஹேல் பண்ணிட்டே இருக்கும், பேக் அவுட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே கொஞ்சம் வந்து லங்ஸ் வந்து ரெசிடுவல் வால்யூம் அந்த ஹேர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பிரஷன் லங்ஸ் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குது. எதனால் அப்படின்றது கேட்டிங்கன்னா அங்கே ஏற்கனவே கொஞ்சம் மிச்சம் மீதி கேஸஸ் இருக்குது. ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா கூட மிச்சம் கேஸஸ் கொஞ்சம் ஹேர் வந்து நம்ம லங்ஸில் இருக்கிறதுனால தான் அது வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ இதுக்கும் சேமான ஆன்சர் தான் வரப்போகுது. ஆப்ஷன் டி இஸ் ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர், ரெசிடுவல் வால்யூம் தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது. இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க போகுது, ஆப்ஷன் டி ரெசிடுவல் வால்யூம் தான் கரெக்டாக இருக்க போகுது. ஓகே, சூப்பர். ரோஷினி, ஒக்லப்ரியா, மேஜர், தர்ஷினி, நித்யா, ஆப்ஷன் பிருத்வி, கலக்கிட்டீங்க. இதுக்கு என்ன ஆன்சர் ஆக போகுது, ஆப்ஷன் டி ரெசிடுவல் வால்யூம் தான். புரிஞ்சா என்ன கான்செப்ட் கேட்குறேன் அப்படின்றது புரிஞ்சதில்ல? எஸ், கிளியர். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். எஸ், 20 questions complete பண்ணிட்டோம். we successfully completed 20 questions now. ஒரு 5 ரவுண்ட் போடுங்க டாக்கனா. எஸ் டா. come on guys. we are coming on. இந்த செஷன் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? யா, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? Which of the following option is correctly represent the lung condition in asthma and emphysema respectively? ஃபர்ஸ்ட் ஆஸ்மா பற்றி பேசுனா, செகண்ட் எம்ஃபைசிமா பற்றி பேசுனா கரெக்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஆஸ்மா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், எம்ஃபைசிமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு அடிச்சு பார்ப்போம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchioles, decreased respiratory surface, increased respiratory surface, inflammation of bronchioles, increased number of bronchioles, increased respiratory surface, decreased respiratory surface, inflammation of bronchioles. இது கரெக்டாக இருக்க போகுது. which one is the right answer? Which one is the right answer? Which is going to be the right answer? ஓகே, ஆஸ்மான என்ன இருக்கு, bronchioles வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எதனால வருது, முக்காவாசி இந்த அலர்ஜென்ஸ் பொல்யூஷனான ஏரியாவில் போகக்கூடாது, பொல்யூஷன் இது பண்ணுறதுனால தான் முக்கால்வாசி இந்த அலர்ஜென்ஸ் பேஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் தான் ஆஸ்மா வந்துட்டு இருக்குது. bronchioles வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னு. எம்ஃபைசிமா என்னது, சிகரெட் ஸ்மோக்கிங்கால என்ன ஆகிற போது ஆல்வியோலர் வால் டேமேஜ் ஆச்சு. என்ன நடக்கும், ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் அப்படின்றது என்னது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து குறைய இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸும் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸும் ஒன்று தான். ஓகேங்களா? ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸும் ரெஸ்பிரேஷனும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸும் ஒன்று தான். அப்போ ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாகணும், டிக்ரீஸ் பண்ணக்கூடிய இடம் என்னவா இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் என்னவா இருக்குது, ஆல்வியோலேயே இருக்குது. அப்போ ஆல்வியோவில் டேமேஜ் ஆனால் தான் நமக்கு என்ன நடந்தாலும் இது நடந்தாலும். சார் இங்கே ஆல்வியோலேயே கொடுக்கல சார், நீங்கள் என்ன சார் சொன்னீங்க, எம்ஃபைசிமானாலே ஆல்வியோலே தானே சொல்லிச்சேன், அந்த வேர்டு கொடுக்கவே இல்லை சார், நான் எப்படி சார் போடுவேன் அப்படின்றது கேட்கக்கூடாது. அது கேள்வியாகவே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி கேள்வியாக இருக்கக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஆல்வியோலர் வால் டேமேஜ் ஆச்சுன்னா அவன் ஒரு விஷயம் நல்லா புரியுங்கப்பா, இவன் வந்து டைரெக்டாக கேள்விகள் கேட்க மாட்டான், இதோட காசஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு தான் கேட்பான். ஆல்வியோலர் வால் வந்து டேமேஜ் ஆச்சு, ஆல்வியோலர் வால் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக் பிளேஸ் இருக்கும்போது இந்த வால் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த வால் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வால் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து நடக்காது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக அடிவாங்க. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக அடிவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸும் ரெஸ்பிரேஷனும் ஒன்று தான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பிரேஷன். அப்படியே ஓகேவா? இப்படி என்ன கொடுத்தாங்க, டிக்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் டிக்ரீஸ் ஆச்சு. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து கம்மியாகுது. இதனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து கம்மியாகுது, ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நான் பண்ணக்கூடிய ஆல்வியோலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆல்வியோல் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மெயின் ஆல்வியோல் என்ன ப்ராப்ளம் நடக்க போகுது, நம்ம எம்ஃபைசிமா சிகரெட் ஸ்மோக்கிங்கால தான் நடக்க போகுது. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchioles and decreased respiratory surface is the right answer. ஓகேவா? சூப்பர். ரோஷினி, நித்யா, கோகுலப்பிரியா, தர்ஷினி, மேஜர், ஆப்ஷன் பிருத்வி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக். புரிஞ்சுதா? இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிங்க. எது படித்தாலும் புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, எஸ், இது கரெக்டான மேட்ச் தான். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். விச் இஸ் த ரைட் மேட்ச்? Which is the right match? சொல்லிட்டீங்களா? ரெண்டு பேர் தான் சொல்கிறீங்க. கமான்.
tidal volume, normal tidal volume. Inspiratory reservoir volume, IRV. Expiratory reservoir volume, 1100 residual volume. 1000 residual volume. So the பொறுத்து பார்க்கும்போது option C is going to be the right answer. Yeah, option C. Super. Nitya, Roshini, Major, Absent, Prithvi, Kaligini. So it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. மறந்துடாதீங்க, option C is going to be the right answer. Yeah, fine, fantastic and fantabulous. Okay, next question பார்த்துருவோம். அடுத்த question concept என்ன வரும்னா, which one of the following is an occupational respiratory disorder? Occupational respiratory disorder, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு. ஓகே, வேலை வாய்ப்பில் என்னால் நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதனால் எனக்கு ரெஸ்பிரேஷன் டிசார்டர் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ரொம்ப ஈஸி இல்லையா? ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இப்போ தான் பார்த்தோம். இந்த ஸ்டோன் கிரைண்டிங் பண்ணுறதுக்கும், இந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், இந்த மெட்ரோ ஒர்க்கில் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், ஸோ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிசார்டர்ஸ் வரும். அது என்ன ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? which is called as silicosis. Correct. Option C, silicosis is the right answer. Okay va? Option C, silicosis is the right answer. Okay la? Defense mechanism வந்து என்ன மேஜர் நடக்குது? ஃபைப்ரோசிஸ் டிஷ்யூ வந்து என்னது? ப்ளோரிஃபரேஷன் நடக்கிறது. ஃபைப்ரோசிஸ் டிஷ்யூ வந்து என்ன நடக்குது? ப்ளோரிஃபரேஷன் நடக்கிறனால இந்த டிசார்டர் வந்து காரலாம். So it's going to be option C, silicosis is the right answer. Okay, fantastic da, fantastic. Option C, silicosis. Super ra. Nitya, Prithvi, NC, Major, Absent, Nitya, Kaligini. It's going to be option Roshini, super. So option C is the right answer. Option C, silicosis is the right answer. Occupational respiratory disorder நால என்ன பேஸ் பண்ணி வருது? வேலை வாய்ப்பை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? எங்க வேலை செய்றீங்களோ அதுல இருந்து வருது. ஓகேங்களா? Due to increasing airborne allergens and pollutants, many people in the urban areas are suffering from the respiratory disorder like wheezing due to airborne allergens. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, airborne allergens அப்படின்றது. Many peoples in urban areas are suffering from respiratory disorders like wheezing due to எதனால இப்படி நடக்குது? which is the major reason? ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. alveolar wallனால நமக்கு என்ன வந்தானோ எம்ஃபைசீமாவை பத்தி பேசக்கூடியது. இங்க airborne disease, allergens and pollutants, அது மட்டும் இல்லாம wheezing வர கொடுத்துட்டான். allergens and pollutants, wheezing எதை காஸ் பண்ணுது? ஆஸ்மாவை காஸ் பண்ணுது. ஆஸ்மானா என்ன நடந்துட்டு இருக்கு? இன்ஃப்ளமேஷன் நடந்துட்டு இருக்கு. எங்க இன்ஃப்ளமேஷன் நடக்குது? bronchi and bronchioles இன்ஃப்ளமேஷன் நடந்துட்டு இருக்குது. புரிஞ்சுதா? bronchi and bronchioles இன்ஃப்ளமேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன நடக்குது? wheezing, airborne allergensனால தான் நமக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்குது. இன்ஃப்ளமேஷன் நடந்தனால தான் நமக்கு wheezing, ஆஸ்மால நமக்கு நடந்துட்டு இருக்கு. So it's going to be option A is the right answer. ஓகேவா? option A is going to be the right answer. ஓகேங்களா? yes, inflammation of bronchi and bronchioles. சூப்பர். மேஜர், நித்யா, சுஜித், ஆப்சன், NC சூப்பரா இருக்கு. Prithvi, Kaligini. It's going to be option E. Okay, நல்லா புரிஞ்சுக்கோங்க. emphysema, alveolar wall. ஓகேவா? ஆஸ்மா நம்ம பொல்யூட்டன்ஸால காஸ் பண்ணப்படுது. ஓகே, பொல்யூட்டன்ஸால காஸ் பண்ணப்படுது. என்னது? இன்ஃப்ளமேஷன். bronchi and bronchioles இன்ஃப்ளமேஷன் வீக்கம். ஓகே, இன்ஃப்ளமேஷன். ஓகே, யா, எஸ் டா. Tidal volume and expiratory reserve volume of an athlete is 500 ml and 1000 ml respectively. What will be the expiratory capacity if the residual volume is 1200 ml? What it will be? 1200 ml இருந்துச்சுனா, residual volume is 1200 ml இருந்துச்சுனா, what it would be? சொல்லுங்க. $500 ml and 1000 ml அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, tidal volume, expiratory reserve volume of athlete வந்துட்டு 500 and 1000 ml அப்படின்னு கொடுத்துருக்கேன். யா, அவன் என்ன கேட்குறான்? எக்ஸ்பிரேஷன் பேஸ் பண்ண கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்கான். ஓகே, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஆஃப் ரெசிடுவல் வால்யூம் 1200 ml அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ண கெப்பாசிட்டி என்ன வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 500 ml ப்ளஸ் 1000 ml ஆஃப் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணாலே நம்ம எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கிடச்சிருப்போம். எவ்வளோ வரப்போகுது? 1500 ml தான். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி 1500 பண்ணணும். எஸ் 700 ml டா, 1500 ml, 1500 ml. இட்ஸ் கோயிங் டு பி 1500 ml. 700 வரும். ஐடியல் ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ்
volume association no 1500 தான் வரும் 700 வராது குழப்பிக்காதீங்க என்ன இங்கே அப்படி குழம்புறதுனால நானும் அப்படி குழம்பிடுறேன் ஓகே நான் 1500 தான் வரப்போகுது ஓகேங்களா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 1500 தான் ஓகேங்களா யா 1500 தான் 1500 தான் ஓகேங்களா எஸ் 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 இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஃபார்முலா இருக்குல்ல ஆனால் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தானே கேட்டிருக்காங்க டோட்டல் பேஷியல் கேன் எக்ஸ்பயர் தானே கேட்டிருக்காங்க டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தான் இருந்துட்டு இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க என்ன கொடுத்துருக்காங்க டைடல் வால்யூம் வந்துட்டு 500 ml கொடுத்துருக்கான் ஓகேங்களா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வந்துட்டு 1000 ml அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்புறம் என்ன கேட்டிருக்கான் வாட் வில் பி த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கான் வாட் வில் த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இது வரைக்கும் தான் கொஸ்டின் இஃப் த ரெசிடுவல் வால்யூம் இஸ் 1200 அப்படின்றது நம்ம எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஒரே நிமிஷம் இருங்க எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் வாட் வில் பி த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்சிஆர்ல கொடுத்துருப்பான் எப்படி கொடுத்துருப்பான்னு பாருங்க என்ன கொடுத்துருப்பான் ஃபர்ஸ்ட் நம்ம டைடல் வால்யூம் டிவி பிளஸ் இஆர்வி கொடுத்துருவோம் ரெஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இதுதானே எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்கான் வாட் வில் பி த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்கான் வாட் வில் பி த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி டைடல் வால்யூம் பிளஸ் ரெஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் சிம்பிள் இவ்வளோ தானே சார் அப்படி எதுக்கு சார் ரெஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 1200 ml அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா நீ டாக்டர் ஆகணும் எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால அவனுக்கு கொடுத்துருக்கான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கான் புரிஞ்சுதா ஸ்டிக் டு த ஃபார்முலா ஓகேங்களா மறந்துடாதீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க அவன் என்னென்ன கொடுத்துருக்கான் என்ன கேட்குறான்னு பாருங்க கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் கேட்பாங்க நீங்கள் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் அது காஷியஸாக பார்க்கணும் ரெசிடுவல் வால்யூமுக்கும் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கும் தேவையா அங்கே என்ன கேட்டிருக்கான் வாட் வில் பி த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்கான் நம்ம இதுதான் சொன்னது நல்லா படிச்சு வச்சுக்கோ எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் டிவி பிளஸ் இஆர்வி தானே படிச்சிருப்போம் இல்லையா டிவி பிளஸ் இஆர்வி தானே படிச்சிருப்போம் அங்கே ஏதாவது நம்ம ஆர்வியை பற்றி படிச்சிருப்போம் ரெசிடுவல் வால்யூம் பற்றி படிச்சிருக்கோமா ஞாபகம் இருக்கா அப்போ ரெசிடுவல் வால்யூம் பற்றி நம்ம படிக்கிறது இல்லை ஓகே ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன வரப்போகுது 1500 ml தான் வரப்போகுது புரிஞ்சுதா கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பேஸில் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அதிலே ஸ்ட்ரிக் பண்ணாலே போதும் ஓகேங்களா சப்போஸ் அவன் இந்த மாதிரி இறக்க மறக்கா கேட்குறதா இருக்கும் அவன் அத்தலட்டுன்னு வேலை கொடுத்துருக்கான் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் நார்மல் பேஸ் பண்ணி தான் கேட்கணும் ஓகேங்களா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் என்னதுடா ஆப்ஷன் டி 1500 தானே 500 + 1000 ஓகே select the correct events that occurs during inspiration அப்போ எனக்கு கரெக்ட் ஈவெண்ட்ஸ் ஓகேங்களா கரெக்ட் ஈவெண்ட்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா என்னென்ன கரெக்டாக கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் நடக்குமா கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் ஸ்டிமுலஸ் நடக்குமா பல்மனரி வால்யூம் டிக்ரீஸ் ஆகுமா இல்லை இன்டர் பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது கான் வி டேக் 1000 ml ஹவு கேன் வி டேக் ஒரே நிமிஷம்டா எப்படி 1000 ml மட்டும் எடுக்க முடியும் அவன் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தானே கேட்டிருக்கான் குழந்தை கூட தெரியும் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்கோம் இல்லையா என்சிஆர் கெப்பாசிட்டியில் டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தானே கொடுத்துருக்கோம் how we calculated expiratory capacity EC tidal volume plus ERV அப்படி தான் கொடுத்துருப்போம் ஒரே நிமிஷம் இருங்க just wait a minute இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க நான் அதுக்கு வரேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னடா ஆன்சர் போட்டிங்களா ஓகே இது ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை டவுட்டை கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி
எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்கான். அதில் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் எக்ஸ்பயர் ஆஃப்டர் அ நார்மல் இன்ஸ்பிரேஷன். நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா எவ்வளோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அவன் எக்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்றது தான் பேசிக். இது டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் தான் கன்சிடர் இருக்குது. என்ன கன்சிடர் இருக்குது? டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தான். அப்போது ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வேணும்னா நம்ம டைடல் வால்யூம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதில் ரெசிடுவல் வால்யூம்ஸ் வந்து தேவையே இல்லை. ரெசிடுவல் வால்யூம்ஸ் அப்படின்றது மிச்சம் மீதி இருக்கிறது தான். மிச்சம் மீதி இருக்கிறது நம்ம ரெசிடுவல் வால்யூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரெசிடுவல் வால்யூம்ஸ் வந்து மிச்சம் மீதி உள்ள இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம்? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ கெப்பாசிட்டி எக்ஸ்பயர் பண்ண முடியுது இவ்வளோ முடியுது. நான் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ எம்எல் வந்து எக்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேட்குறேன். ரெசிடுவல் வால்யூம் அப்படின்றது ஹார்ட்டுக்குள்ளே லங்ஸுக்குள்ளே இருக்கிறது. ஓகே, லங்ஸுக்குள்ளே மிச்சம் மீதி இருக்கிறது தான் ரெசிடுவல் வால்யூம் அப்படின்றது. அதனால நம்ம ரெசிடுவல் வால்யூம்ஸை இதில் போட மாட்டோம். ஓகேங்களா? ரெசிடுவல் வால்யூம்ஸ் நம்ம இதில் போக மாட்டோம். அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டினா ரெசிடுவல் வால்யூம்ஸ் ஏற்கனவே இருக்குது. கெப்பாசிட்டியில் பேஸ் பண்ணி வரும்போது நல்லா புரியும். கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி வரும்போது அதுக்கு இது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கீங்க. வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு மேகி சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய உப்பு தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் உப்பு தான் போடுவீங்க. ஏற்கனவே உப்பே இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய உப்பு போடுவீங்க. ஓகே, தேவையான அளவு உப்பு போடுவீங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு அந்த குழம்புல இருக்குது அப்படின்றத பட்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் உப்பு தான், எதுக்கு தேவையான உப்பு இருக்கோ அது மட்டும் தான் போடுவீங்க. அதே மாதிரி தான் அதான் கெப்பாசிட்டி அப்படின்றது. ஏற்கனவே நம்ம ரெசிடுவல் வால்யூம்ஸ் அப்படின்னு லங்ஸ்குள்ளே இருக்குது. லங்ஸ்குள்ளே என்ன இருக்குது? கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி சொல்கிறேன். லங்ஸ்குள்ளே ரெசிடுவல் வால்யூம்ஸ் அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்குது. இப்போ எவ்வளோ உங்களால் இன்ஸ்பயர் பண்ண முடியுது, எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியுது. அவன் ரெசிடுவல் வால்யூம் கேட்கல, எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் ஏர் வந்துட்டு உங்களால் இன்ஸ்பயர் பண்ண முடியுது. அதர் தான் ரெசிடுவல் வால்யூம்ஸ், அதான் இன்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது. அதே மாதிரி தான் எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் த வால்யூம் உங்களால் எக்ஸ்பயர் பண்ண முடியுது. ரெசிடுவல் வால்யூம் விட்டுட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி அது உங்களுக்கு எக்ஸ்பயர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அது இதை பற்றி கால்குலேட் பண்ணால் டைடல் வால்யூம் ப்ளஸ் ரிசர்வ் வால்யூம் விட்டுது. புரிஞ்சுதா? கிளியர் ஓகேங்களா? ஸோ இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது புரிஞ்சுக்கோங்க. கெப்பாசிட்டி அர்த்தம் புரிஞ்சாலே போதும். கெப்பாசிட்டினா எவ்வளோ போட முடியும், எவ்வளோ உப்பு போடுவீங்க. ஏற்கனவே உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ உப்பு போடுவீங்க அப்படின்னு கேட்குறேன். மொத்தம் உப்பு கேட்கல. ஓகே, மொத்தம் எவ்வளோ உப்பு இருக்குன்னு கேட்கல. ஓகே, ஏற்கனவே 1 ml ஆஃப் உப்பு இருக்குது, அப்படி 1 டீஸ்பூன் உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் 2 டீஸ்பூன் உப்பு வந்து ஒரு குழம்புக்கு போட்டாலும் ஏற்கனவே அதில் 1 டீஸ்பூன் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை போடுவீங்க? மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு தான் போடுவீங்க. இப்போ ஆன்சர் வந்து 1 டீஸ்பூனாக இருந்தாங்கன்னு சொன்னால் டோட்டலாக 2 டீஸ்பூன் உப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சது இல்லையா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த கொஸ்டின் பார்த்துருமா? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? which is the right answer? select the correct events that occurs during the inspiration நடக்கக்கூடிய கரெக்டான ஈவெண்ட்ஸ்லாம் என்ன அப்படினது கேட்டிருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராம் நடக்குமா? எஸ், கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராம் நடக்கும். ஓகேவா? கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல் கான்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ 1 நடக்காது. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ நடக்கணும். சூப்பர். ஆப்ஷன் கான்ட்ராக்ஷன் மேஜர் கோகுலப்பிரியா பிருத்திவி கலக்கிட்டீங்க. It's going to be option A is the right answer. Option A என்னது? Contraction of diaphragm and contraction of external intercostal muscles. Okay, so it's going to be option A and B. Fine. Clear. Is it clear, guys? Is it clear? Okay. Wrong statement identify பண்ண சொல்றாங்க. Okay, identify the wrong statement with reference to the transport of oxygenோட transport. oxygen hemoglobin பேஸ் பண்ணி transport நடக்குது இல்லையா? அந்த oxygen பேஸ் பண்ணி wrong ஆன statement எது அப்படின்னு கேக்குறாங்க. which is the wrong statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is going to be the wrong statement? wrong statement. ஓகேடா. என்ன கேட்குறாங்க? PO2 அதை பற்றி கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ஆக்சிஜன் எப்படி இருந்தாகணும்? ஆக்சிஜன் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த கான்செப்டில் ஆக்சி ஹீமோக்ளோபினா மாறணும் அப்படின்னா என்ன இருந்தாகணும்? எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சி ஹீமோக்ளோபினா மாறணும் அப்படின்னா PO2 அதிகமாக இருக்கணும், மிச்சம் எல்லாமே கம்மியாக இருக்கணும். PCO2 கம்மியாக இருக்கணும், H+ கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கணும், வேறு இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? PO2 மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். பட் ஆப்ஷன் சியில் பாருங்க, ஹையர் H+ கான்சன்ட்ரேஷன் ஆல்வேலி ஃபேவர்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின் கொடுத்துருவோம். நோ லோவராக தான் இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். சூப்பர். NC கோகுலப்பிரியா பிருத்திவி தர்ஷினி ஆப்ஷன் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகேவா? lower the H+ ions என்ன பண்ண போது alveoli வல்ல ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. lower the concentration தான் மறந்துடாதீங்க. ஓகே, so option C is the right answer. Yeah,
Shall we move on to the next question? The partial pressure of oxygen PO2 of oxygen and carbon dioxide at the alveoli site of diffusion எவ்வளவு இருக்கும்? Partial pressure of alveoli at the site of diffusion alveoli எவ்வளவு இருக்குமா? நம்ம NCERT ல மறுபடியும் ஒரு டயகிராம் இருக்கு. இந்த மாதிரி பெருசா ஒரு டயகிராம் இருக்கு. படிச்சிருப்போம்ல partial pressure alveoli எவ்வளவு இருக்கு அப்படின்றது எவ்வளவு இருக்கு? அது ஞாபகம் இருக்கா? படிச்ச ஞாபகம் இருக்கா? படிச்சதா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆல்வியோலி கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? ஆல்வியோலில் கேட்டிருக்கான். ஆல்வியோலில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்க போது? 104 இருக்க போது, கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்க போது. ஓகேவா? இதை படிச்சு வச்சோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வியோல் எவ்வளோ இருக்குது, டிஆக்சிஜனேட்டட் பிளட் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜனேட்டட் பிளட் எவ்வளோ இருக்குது, டிஷ்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு கூட கேட்கலாம். ஓகே, இந்த டேப்லெட் காலம் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சோம். அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆல்வியோலி கேட்டிருக்கான். அப்போ ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்க போது? ஆக்சிஜன் 104, அட் த சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு 40. வரமாட்டேங்குது. Oxygen 104, carbon dioxide 40. அது அந்த பேஸ் பேர்ல என்ன இருக்க போகுது ஆப்ஷன்? Yes, it's going to be option B. Oxygen 104, carbon dioxide 40. Okay, option B is the right answer. Super. Yes da. Yes da. Major, Raja, Gokulapriya, Dashini, Apsin, Prithvi, NC, Kalinga. It's going to be option B. Option B, partial oxygen 104. அந்த டயகிராம் டேப்ல காலம் படிச்சு வச்சுக்கோங்கன்னா டேப்ல காலத்துல நிறைய क्वेश्चन வந்து கேட்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தா select the favorable conditions required for the formation of oxyhemoglobin at the alveoli. இப்பதான் சொன்னேன். சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி. இப்பதான் சொன்னேன். என்னன்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது. favorable condition oxyhemoglobin ஃபார்ம் ஆகிறதுக்கு favorable condition என்னது? What is the favorable conditions to the formation of oxyhemoglobin? ஒண்ணே ஒன்று மட்டும் தான் ஐயா இருக்கணும். மிச்சம் எல்லாமே லோவா தான் இருக்க போகுது. ஓகேவா? பார்ஷியல் ஆக்சிஜன் மட்டும் தான் என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும்னா ஆக்சிஜன் தான் எப்பவுமே அதிகா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சிஹீமோகுளோபின் பிரிஞ்சு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லோவா இருக்கணும், மிச்சம் ஐயா இருக்கணும். அதே கான்செப்ட் வைஸ் வர்சாவா மாறி வரும். ஸோ இந்த பேஸ் பத்தி பார்த்தீங்கன்னா ஹையர் பார்ஷியல் ஆக்சிஜன் இருக்கும்போது அண்ட் லோவர் பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு லெஸ்ஸர் H+ and லோவர் டெம்பரேச்சர் இருக்கும்போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is the right answer. Okay, option B is the right answer. Okay, yes da major. Okay, super. Gokulapriya, Prithvi, Dashini, Raja, Shreya, NC, Kaligini. It's going to be option B is the right answer. Okay, so option B is the right answer. And with this question we have completed our previous year session. Previous year session வந்துட்டு நம்ம வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 5 ரவுண்ட் போடுங்கடா. கம் ஆன்டா. சூப்பர் Gokulapriya, சூப்பர் ஃபைன் ஃபேண்டாஸ்டிக். ஒரு அச்சு ஒரு 5 ரவுண்ட் போட்டு போங்க. நெருப்பாலட்டும் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்றதுனால ஃபயர் ஒன்று போடுங்க கிடக்கணும். கமான் கைஸ். இனிமேல் இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், இனிமேல் மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு இந்த லெசனே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம படிக்கவும் செய்யலாம், உட்காந்து நம்ம படிக்கவும் செய்யலாம். பட் ரிவிஷன் பண்ணுறது எது பெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு அது ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ண மாதிரி இருக்கும், அந்த லெசனை படித்த மாதிரியும் இருக்கும், கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ இதுவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், எத்தனை விஷயம் நம்ம படித்தோம் பாருங்களேன். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி நம்ம படித்தோம், எம்ஃபைசிமா ஆல்வியோலை பற்றி கிளியரான வியூ கிடச்சிது. ஸோ இப்படிலாம் நம்ம படிச்சுட்டு அந்த டேப்லெட் காலம் ரெசிடென்ட் வால்யூம்ஸ் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு படிச்சு இது படித்தாலே நமக்கு போதும், அந்த கான்செப்ட்டும் டக்குனு ரிவைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஓஎம்ஆர்ல பண்ணினா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஓஎம்ஆர்ல பண்ண சொல்லணும்னா அந்த பப்ளிங் உங்களுக்கு பழக்கம் வரதுக்காக தான். ஓகேங்களா? ஒரு சில விஷயம் தான் சொல்லி தர முடியும். ஓகே, இங்கே நான் வந்து கையை பிடிச்சி பப்ளிங்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகே, பப்ளிங்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஃபிசிக்ஸில் மேத்ஸ் ஃபார்முலா வந்துட்டு இந்த பேசிக் மேத்ஸ் வேதிக் மேத்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பட்டர்ஃப்ளை மெத்தட் வந்து கால்குலேட் பண்ணுறது, டக்குன்னு குயிக்காக வந்துட்டு மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்க போகுதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்க போகுது. நமக்கு ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸோ இல்லை கான்செப்டோ அது மட்டும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நீங்கள் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இந்த இதுக்கெல்லாம் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் சூப்பராக எழுத முடியும். டைம் மேனேஜ் பண்ண முடியல நமக்கு என்ன ஆயிரும், பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம மறக்க ஆரம்பிச்சிடும், ஸோ ப்ரெஷர் அதிகமாயிரும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி சின்ன விஷயம் பப்ளிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விசிட்ஸில் வந்து நம்ம வேதிக் மேட்ச் கற்றுக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம குயிக்காக டக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண 1 மினிட் எடுக்கணும்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸில் முடிஞ்சுது. அப்போ உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அந்த 30 செகண்ட்ஸ் நீங்கள் இன்னொரு கொஸ்டின் பண்ணிடுறீங்க. ஓகே, அப்போ 1 மினிட்ல ஒரு கொஸ்டின் தான் முடிப்பா, நீங்கள் 1 மினிட்ல 2 கொஸ்டின் முடிச்சிடுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண பாருங்க. ஓகே, எப்பவுமே ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பொறுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த செஷனை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, அடுத்த செஷனை பேஸ் பண்ணி பார்த்துலாமா? யா, ஐ ஹோப் ஸோ எவ்ரிபடி இஸ் டூயிங் ஓஎம்ஆர் பப்ளிங் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, மார்ச் வந்தாச்சு, இப்போவாது ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
டெய்லி நான் பண்ண சொல்லுவேன், பட் அட்லீஸ்ட் முடியலன்னா கூட வாரத்துக்கு 2-3 தடவையாவது பண்ணுங்க. ரெஸ்பிரேஷன் இஸ் இன்செக்ட் இஸ் கால்ட். இன்செக்டை பேஸ் பண்ணி இன்செக்ட் புழு பூச்சியில் இருக்கக்கூடிய இன்செக்ட். ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சிருக்கேன். ஒரே நிமிஷம்டா. சென்டர் ஆக மாட்டேங்குது. எஸ், டியா 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 டி எப்படி வரும்? The cells exchange of oxygen and carbon dioxide is directly with the air in the tubes. Tracheal tubes direct exchange நடந்துட்டு இருக்கும். டைரக்ட். ஓகேங்களா? டியில் வித் ஈமோசாயில் லிம்ப் அப்படின்னு கொடுத்துருப்பான். வித் ஈமோசாயில் லிம்பாக வரும். இல்லை நடக்காது. வித் ஈமோசாயில் நடக்காது. டிஷ்யூஸை பேஸ் பண்ணி நடக்காது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. The cells exchange of oxygen and directly with the air in the tubes. Tracheal tubes பேஸ் பண்ணி டைரக்ட்னு சொல்கிறது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் டி இல்லை, ஆப்ஷன் ஏ. செல்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் டைரக்ட்லி வித் ட்ரக்கியல் டியூப் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ட்ரக்கியா வந்தால் ட்ரக்கியல் டியூப்னு போடக்கூடாது. என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும். ஓகேவா? எஸ் ராஜா. ஓகே, என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. ட்ரக்கியல் டியூப் தான் சார் போனோம். அப்போ ட்ரக்கியல் டியூப் எடுத்துன்னு போடக்கூடாது. அவன் என்ன ஃபுல்லாக படிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? which of the following does not occurs? இங்கே பாருங்க, does not occurs during breathing. அப்போ என்ன டேக் பிளேஸ் நடக்காது. humidifies the air, breathing to air to the temperature, diffusions of the gas, cleans up the air. breathing அப்போ என்ன நடக்காது. What will not take place during breathing? Occur during breathing. What will not occur during breathing? Breathing பண்ணும்போது எது அக்கர் ஆகாது. ஓகேவா? பிரீத்திங்னால என்னது? ஹேரை வந்து இன்டேக் அண்ட் எக்ஸ்ட்ரேக் பண்ணுறது தான். ஓகேவா? பிரீத்திங்னால என்ன சொல்லியிருந்தேன்? ஹேரை வந்துட்டு அவ்வளோதான். எஸ், கேஸஸ்க்குலாம் அங்கே வேலை கிடையாது. கேஸஸ்க்கு பற்றி பேசக்கூடாது. ரெஸ்பிரேஷன். ஓகே, ரெஸ்பிரேஷனை பற்றி தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸை பற்றி பேசக்கூடாது. ப்ரீத்திங்கில் நம்ம கேஸை பற்றி பேச மாட்டோம். ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் வராது. டஸ் நாட் டேக் பிளேஸ் இன் ப்ரீத்திங்கிறது டிஃப்யூஷன் ஆஃப் கேஸ். பிகாஸ் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸ் ரெஸ்பிரேஷன் அந்த கான்செப்ட்டில் வந்துட்டு இருக்க போது. எப்படி ஆக்சிஜன் வந்து கேரி அவுட் பண்ணி போகுது, எப்படி கார்பன் டை ஆக்சைடு வந்து PO2 கேரி அவுட் பண்ணி வருது, ஆக்சி ஹீமோகுளோபின், கார்பன் ஹீமோகுளோபின், அது அந்த பேஸில் வரக்கூடியது. பட் ப்ரீத்திங்கில் அது வரவே வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். ஆப்சி, பிருத்வி, கோகுலப்பிரியா, தர்ஷினி, மேஜர், NC கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின், a person suffers punctures in a chest cavity in an accident with any damage to the lungs. It effects could be பஞ்சர் ஆயிடுச்சு. எங்க செஸ்ட் கேவிட்டில் பஞ்சர் ஆயிடுச்சு ஆக்சிடென்டால. ஓகேவா? without any damage to the lungs, it effects could be. Yes, gas diffuse ஆகாது. இதுக்கு என்ன வரும்? effects could be. What will be the effects could be?
எஸ் ஒரு பஞ்சர் இதாகிடுச்சு அப்படின்றத பார்க்கும்போது கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது, மூச்சு விடுறது நின்றுட போகுது. ஓகேங்களா? ஸோ சீசேஷன், சீஸ் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஞாபகம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீஸ் ஃபயர்னா யாரும் சொல்லக்கூடாது, சீஸ் பண்ணுங்க அப்படின்றத. இதை சீஸ் பண்ணுங்க அப்படின்னா அப்படியே சீஸ் பண்ணுங்க, நிறுத்துங்க அப்படியே ரெக்கார்ட் நிறுத்துங்க. இது கடையை சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அது அந்த சீசேஷன் ஆஃப் ப்ரீத்திங் நடந்துருக்கு. ஓகேவா? ப்ரீத் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதுதான் சீசேஷன் நடந்துடும். ஓகேங்களா? அப்போ மூச்சு விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ போய் ஆப்ஷன் டி சீசேஷன் அப்படின்றதுனா சீஸ், அந்த சீஸ் இல்லை, சாப்பிட்ற சீஸில் சீஸ் ஃபயர்லாம் சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு படத்தில் கூட சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த காரை சீஸ் பண்ணுங்க, இதை சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, அதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா மேஜர், பிருத்திவி, கோகுலப்பிரியா, ரோஷினி, என்சி, Dashini, collecting. So, going to be option B is right. Option D is right answer. Okay. It is known that exposure of carbon monoxide is harmful to animal because it is known as the exposure of carbon monoxide is harmful to animal. எதனால நம்ம சொல்றோம் carbon monoxide என்ன இருக்கு? எதனால் ஆபத்தாக இருக்க போது இட் ரெடியூசஸ் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், ஆக்சி ஹீமோகுளோபின் டிரான்ஸ்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணி விட்டுருது. அதான கொடுத்துருக்கீங்க. எஸ், கோகுலப்பிரியா, மேஜர், பிருத்திவி, ஆப்சின், தஷினி, என்சி கலெக்டிங். ஓகேங்களா? இட் ஹாஸ் அ கிரேட்டர் எபிலிட்டி டு பவுண்ட் வித் ஹேம். ஓகே, ஹீமோகுளோபினோட கிரேட்டர் எபிலிட்டி பவுண்ட் பண்ணதுனால this is going to be option B is the right answer. It reduces the oxygen transport. Option B is going to be the right answer. Fine, fantastic. NC கலெக்டிங். சூப்பர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா, மார்க் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் among the following which refers to normal breathing. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. which is the right statement அப்படினது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நார்மல் பிரீத்திங் பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் கிடையாது. பிரீத்திங்கை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிரீத்திங்கை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ் வேர் எக்ஸ்பிரேஷன் இஸ் அ ஆக்டிவ். இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆக்டிவ் ப்ராசஸ் வேர் எக்ஸ்பிரேஷன் இஸ் அ பாசிவ். இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், ஆக்டிவ் பாசிவ் தான், ரொம்ப ஈஸி தான். ஹாப்பி ஹோலி நீலம், மனசா ஹாப்பி ஹோலிமா. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? வி ஆல் நியூ இல்லையா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னது அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஆக்டிவ், எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது பாசிவ். எப்படி சொல்றது, நம்ம ஆக்டிவ்ல எனர்ஜி தேவைப்படுது, எக்ஸ்பிரஷனில் எனர்ஜி தேவைப்படலை, நார்மலாக தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ இன்ஸ்பிரேஷன் இஸ் கோன் டு பி ஆக்டிவ் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இஸ் கோன் டு பி பாசிவ். ஓகேங்களா? இஸ் கோன் டு பி ஆப்ஷன் பி. சூப்பர். பிருத்திவி, ஆப்ஷன் மேஜர், நீலம், என்சி கலெக்டிங். இஸ் கோன் டு பி ஆப்ஷன் B is right answer. Dashini collecting. Is going to option B is right answer. Inspiration அப்படின்றது active, expiration passive. Okay, option B is the right answer. Yeah. Next question பார்த்தலாம். A person breathing in some volume of air by forced inspiration. After having a forced inspiration, this quantity of air taken in is. A person breathe in some volume of air by forced inspiration. Okay, after a forced expiration க்கு அப்புறமா forced inspiration என்னவா இருக்கு? Forced expiration க்கு அப்புறமா forced inspiration அப்ப என்ன இருக்கும்? Forced expiration க்கு அப்புறமா forced inspiration. A person breathes in some volume of air by forced expiration after having a forced expiration. ஓகேவா? அவன் breathe பண்றான்டா, எப்படி பண்றானா? forced inspiration பண்றானாங்களா? அப்ப முன்னாடி என்ன பண்ணிருக்கானா? before forced expiration பண்ணதுக்கு அப்புறமா forced inspiration பண்றான். This air cavity can be I கெப்பாசிட்டியாக வரும். நல்லா பாருங்க, கெப்பாசிட்டியாக வரும். நல்லா பாருங்க, கெப்பாசிட்டினா எவ்வளோ பண்ணுறான் அப்படின்றது. சம் வால்யூம் ஆஃப் ஏர் பை ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் பண்ணிட்டான். அப்படி பண்ணுறான். ஓகே, அதானுங்க. ஆமாம், அப்படி பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? வைட்டல் கெப்பாசிட்டி அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, வைட்டல் கெப்பாசிட்டி. எஸ்டா பிருத்திவி கலக்கிட்டீங்க. பிருத்திவி, ராஜா, சூப்பரா. சார், திஸ் கிளாஸ் மெயின்லி ஃபார் ட்ராப்பர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டூடெண்ட். அப்படின்னு இல்லை, இது நீட் அப்படின்றதுக்காக தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் வந்துட்டு நம்ம ட்ராப்பர்ஸ்க்கு அவங்களுக்கு தான். ஓகே, இப்போ இங்கே 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் நல்லா பெருசு. 12th சொல்கிறேன். ஓகே, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீட்டுக்கு. ஓகேவா? பட் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? சாம் ஜோஹர், கவலைப்படாதீங்க. நேற்று நம்ம எடுத்தோம் தெரியுமா, NCERT லைன் பை லைன், அது வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம 11th 12th மாறி போகணும். பிகாஸ் நீட் நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா?
ஓகே நம்ம 12th நம்ம போடுவோம். ஓகே 12th வந்து நம்ம வந்துட்டு ஆஃப்டர் 12th எப்போ உங்களுக்கு இது முடியுது, மேத்ஸ் 9th முடியுதா, மேத்ஸ் ஹிந்தி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடலாம், கொல்லப்படுது. ஓகே யா. ஸோ எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னவா இருக்குது, வைட்டல் கெப்பாசிட்டி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். மேக் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டென்ட்ஸ் டு ஆக்சிஜன் பைண்டிங் டு ஹீமோகுளோபின். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் எப்படி இருக்கணுமா, ஆக்சிஜன் பைண்டிங் டு ஹீமோகுளோபின். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கடா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஹையர் டெம்பரேச்சர் இருந்தால் என்ன ஆகும், பைண்ட் ஆகுமா லூஸ் ஆகுமா, லூஸ் ஆகும். ஓகேங்களா, ஆக்சிஜன் இருந்து ஹீமோகுளோபின் விட்டு போகும். ஓகே ஒன்றே ஒட்டிட்டு இருக்காது, ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் விட்டுட்டு போகும். எப்போ ஹையர் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா. பட் லோவர் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா, PO2 மட்டும் அதிகமாக இருந்து மிச்சம் எல்லாமே லோவாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அவன் என்ன கேட்டதுனா ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன போட போகிறோம், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஓகேவா, அவன் கேட்டது கேட்டிருக்கான், ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன போட போகிறோம், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே சூப்பர். மேஜர் ஆப்ஷன் பிருத்வி, சாம், தர்ஷினி, NC கலக்கிட்டீங்க. ஓகேவா, நீலம் சூப்பர்மா. ஓகேங்களா, ஸோ going to be ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி ஹையர் டெம்பரேச்சர். ஓகே இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா லோவர் டெம்பரேச்சர் தான் இருக்கணும், ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும் நமக்கு என்ன இருந்தாகணும், லோவர் தி டெம்பரேச்சர் தான் இருந்தாகணும். ஓகே அடுத்த கேள்வி பார்த்துருவோம். அடுத்த கேள்வி, மார்க் த கரெக்ட் பேஸ் ஆஃப் மசில்ஸ் இன்வால்வ்ட் இன் த நார்மல் பிரீத்திங் இன் ஹியூமன்ஸ். மார்க் த கரெக்ட் பேஸ் ஆஃப் மசில்ஸ், கரெக்ட் பேஸ் ஆஃப் மசில்ஸ். நார்மல் பிரீத்திங், நார்மல் பிரீத்திங்கில் என்ன பேஸ் ஆஃப் மசில்ஸ் ஆட் பண்ணப்படுது, இப்போ தான் நம்ம அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இந்த ரெண்டு மசில்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, இதில் கான்ட்ராக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அது நடக்க முடியும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அது ரெண்டு மசில்ஸ் என்ன மசில்ஸ், which are the two muscles? ஓகேவா, the contraction of diaphragm and external intercostal muscles, not internal intercostal muscles கிடையாது, external intercostal muscles. Option C, diaphragm and external intercostal muscles. Option C is the right answer. ஓகேங்களா, ஆப்ஷன் C is the right answer. ரெண்டுத்துலையுமே கான்ட்ராக்ஷன் நடந்தால் தான் நமக்கு நார்மல் ப்ரீத்திங் நடக்கும். ஓகேவா, கான்ட்ராக்ஷன் டயஃப்ராம் இப்படி இருக்குது, டயஃப்ராமில் கான்ட்ராக்ஷன் ஆனி வந்தால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நார்மல் ப்ரீத்திங் வந்து டேக் பிளேஸ் ஆக முடியும். ஸோ த கான்ட்ராக்ஷன் இன் பிட்வீன் டயஃப்ராம் அண்ட் external intercostal muscles is the right answer. Option C is the right answer. Okay, option C is going to be the right answer. Super. Absin, Neelam, Prithvi, Sam, Major, Darshini, NC கலக்கிறீங்கப்பா. சூப்பர். ஆப்ஷன் C is the right answer. Okay, option C is the right answer. Shall we move on to the next question? Incidence of emphysema, a respiratory disorder, is in high in cigarette smoke. In such case, நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எம்ஃபைசீமான்னு வந்துச்சுனாலே இதில் படித்ததில் ரெண்டு உருப்படியாக படிச்சிருக்கோம், எம்ஃபைசிமாவும் எம்ஃபைசிமாவும் ஆஸ்மாவும். ஓகே, எம்ஃபைசிமான்னு வந்தாலே என்ன வரப்போகுது, ஆல்வியோலர் வாலில் டேமேஜ் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஆல்வியோலர் வாலில் டேமேஜ் நடந்திருக்கு. எப்படிலாம் அவன் கேட்டாலும், என்னதான் குழம்பி கேட்டாலும், ஆல்வியோலர் வாலில் டேமேஜ் நடந்திருக்கு. ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் வந்து கம்மியாகும். ஆல்வியோலர் வாலில் டேமேஜ் நடந்தால் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். இதில் எல்லாத்தையும் எதை பற்றி பேசும்போது எம்ஃபைசிமா மெயின் என்ன வருது, சிகரெட் ஸ்மோக்கிங்கால் வருது. ஓகேவா, இந்த நாலு தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா, சூப்பர். தர்ஷினி, மேஜர், பிருத்திவி, NC, ஆப்சின் கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் B is the right answer. Okay, option B will be a right answer. Yes. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா. அடுத்த கொஸ்டின், respiratory process is regulated by the certain specialized centers in the brain. Okay, which of the following listed centers can reduce the inspiratory durability upon stimulation? Inspiratory durability upon stimulation reduce பண்ணுவாங்க. யார் reduce பண்ணுவாங்க? Who is going to reduce it? என்னம்மா சூப்பரா நீலம், என்ன யார் ரெடியூஸ் பண்ணுறாங்க, யார் ரெடியூஸ் பண்ணுறாங்க, நிமோடாக்சிக் சென்டர்ஸ் கேன் ரெடியூஸ் த இன்ஸ்பிரேஷன் டியூரபிலிட்டி ஸ்டிமுலேஷனை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, நிமோடாக்சிக் சென்டர் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். நீலம், தர்ஷினி, ஆப்சின், NC, பிருத்திவி, மேஜர் கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, நிமோடாக்சிக் சென்டர் இஸ் ரைட் ஆன்சர். அதை என்ன பண்ண போகுது, அந்த கான்ட்ராக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ண போகுது. ஓகேங்களா, லெஸ் ரெடியூஸ் பண்ண போகுது. ஓகே, யா, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்பன் டை ஆக்சைடு dissociate from the carbamino hemoglobin when?
ஓகே இப்போ நம்ம ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கார்பமினோ ஹீமோகுளோபின் வந்துட்டோம். கார்பமினோ ஹீமோகுளோபின்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு தனியாக போகணுமா? ஓகே, கார்பமினோலேருந்து கார்பன் டை ஆக்சைடு தனியாக போகும் போதும். அப்போ எப்படி கார்பமினோலேருந்து கார்பன் டை ஆக்சைடு தனியாக போகும்? ஆக்சிஜன் தனியாக போனோம் அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கணும் இல்லையா? PCO2 கம்மியாக இருக்கணும். இப்போ PO2 கம்மியாக இருக்கும். இப்போ PCO2 போனோம் அப்படின்னா என்னவா இருக்கணும்? என்ன பேஸில் இருந்துட்டு இருக்கணும்? PCO2 வந்துட்டு கம்மியாக இருந்திருக்கணும். PCO2 கம்மியாக இருக்கா? அப்போ போயிடும். ஓகே, அப்போ என்ன இருக்கணும்? PO2 அதிகமாக இருக்கணும். அதாவது பார்ஷியல் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த சேம் பேஸ் பார்ஷியல் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கணும். பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கணும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்படின்னா கார்பமினோ ஹீமோகுளோபின் அது நடக்கும். இப்போ இது பிரிஞ்சு போயாகணும். கார்பன் டை ஆக்சைடு தனியாக பிரிஞ்சு போயாகணும் அப்படின்றது பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கணும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு தனியாகவும் ஹீமோகுளோபின் தனியாகவும் போயிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். தர்ஷினி, பிருத்வி, நீலம், ஆப்சின், NC கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகேடா, போட்டுடலாம், கொல்லப்படாது. இந்த வாரமே போட்டுடலாம், கொல்லப்படாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணும்? ஃபுல்லாக வேணுமா இல்லை கொஸ்டின் ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணணும்? ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஓகே, NCERT பேஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஓகே, யா. அண்ட் ஐ எம் ஃபார்காட் டு டெல் 10 கொஸ்டின் முடிச்சு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். எஸ் டா கமாண்டா. ஓகே, ஃபைன். நல்லா புரிஞ்சுவாங்க. ஆக்சிஜன் சேரணும் அப்படின்னா PO2 சேரணும்னா 4 கண்டிஷன்ஸ் நம்ம NCERT கொடுத்துருக்கான். ஏன்னா 4 கண்டிஷன்ஸு PO2 அதிகமாக இருக்கணும், PCO2 கம்மியாக இருக்கணும், H+ அயான் கம்மியாக இருக்கணும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? எதை பார்க்கும்போது PO2க்கு 4 இருக்குது. இதே வைஸ் வாசாவாக இருந்துச்சுன்னா, ஓகே, மாறி இருந்துச்சுன்னா அது டிஃபிஷன் ஆகி போயிட போகுது. பட் PCO2க்கு 2 கண்டிஷன் தான். ஓகே, 2 பேர் தான் போட்டியங்க. ஓகே, PCO2க்கு 2 கண்டிஷன் தான். என்ன 2 கண்டிஷனு? ஒன்று PCO2 அதிகமாக இருக்கணும், இல்லை PO2 கம்மியாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் சேரும். இது வைஸ் வாசமாக மாறி இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதே பேஸ் பண்ணி தான் ஆக்சிஜனுக்கு 4 இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 2 தான் இருக்குது. நம்ம NCERT பொறுத்த வரைக்கும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? யா, ஃபைன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி என்ன வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன் பிரீத்திங் மூமெண்ட் air volume can be estimated by. ரொம்ப ஈஸி. ஊத சொல்லுவாங்க சார், ஊதிக்கினே இருக்கணும் சார். எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம்? ஏர் வால்யூம் ப்ரீத்திங்கில் என்ன இது பண்ணலாம்? ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, ஹைக்ரோமீட்டர் வச்சு பண்ண முடியாது. ஓகே, ஸ்பாக்னோமேனோமீட்டர் வச்சு பண்ண முடியாது. ஓகே, பட் இதை வச்சு பண்ண முடியும். ஸ்பாக்னோமேனோமீட்டர். ஒரு நிமிஷம்டா, தண்ணி குடிக்க மாட்டேன். ஓகே, டேய், ஸ்பாக்னோமேனோமீட்டர் என்னன்னு தெரியுமா? ஸ்பாக்னோமேனோமீட்டர் எப்படி உங்களுக்கு ஸ்டெத்தோஸ்கோப் தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்பாக்னோமேனோமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். சாரி. ஓகேவா? ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் தெரியும். டாக்டர்ஸ்னாலே ஸ்டெத்தோஸ்கோப் தெரிஞ்சிருக்கணும் சார். அது ஓகே. டாக்டர்ஸ்னால் இது மட்டும் தெரிஞ்சு, மெடிசன் மட்டும் தெரிஞ்சுக்கணும், டூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஹைக்ரோமீட்ரி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓகே, அது லெபார்ட்டரி பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை அந்த ஹியூமிடிட்டியெல்லாம் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது ஹைக்ரோமீட்ரி. ஸ்பாக்னோமேனோமீட்டர் வந்து நம்ம பிபி செக் பண்ணுவோம் தெரியுமா? இப்படி பிபி செக் பண்ணுவோமே, ஃபூன்னு ஏற்றி, தெரியுமா? உஃபுன்னு இனிமேல் மறந்துடக்கூடாது. நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க. ஸ்பைரோமீட்டர் தான் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஸ்பைரோமீட்டர் தான் ஆன்சர். ஸ்பாக்னோமேனோமீட்டர் வந்து நம்ம பிபி செக் பண்ணுறோம் இல்லையா? நம்ம இப்படி வச்சுட்டு பிபி செக் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிபி செக் பண்ணுவோம் இல்லையா? தெரியுதா? இதுதான் நம்ம பிபி செக் பண்ணுறோம் இல்லையா? அதான் நம்ம ஸ்பாக்னோமேனோமீட்டர் அப்படின்றது. இனிமேல் ஸ்டெத்தோஸ்கோப்பு எப்படி ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஸ்பாக்னோமேனோமீட்டர் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் பக்கத்தில் தான் உங்களுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா எங்களுக்கு ஸ்பாக்னோமேனோமீட்டர் வச்சு பிபி செக் பண்ணுறீங்களா அப்படி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், மறந்துடாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
நாட் ஓன்லி டாக்டர் ஆக போகிறீங்க, நாட் ஓன்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் மட்டும் இல்லை, மெடிசனை பேஸ் மட்டும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஊத சொல்லுவாங்க, ஏர் வால்யூமாக ஊத சொல்லும்போது நம்மள எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி பண்ண முடியுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பைரோமீட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, பிருத்வி, கோகுலப்பிரியா, ராஜா, ஆப்சின், நீலம், என்சி, கலகிரிங். ஓகேங்களா, ஸோ திருப்பி ஆப்ஷன் டி ஸ்பைரோமீட்ரி. நல்லா புரிஞ்சுவாங்க. செத்தோஸ்கோப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். செத்தோஸ்கோப் அப்படின்றது இப்படி வைக்கிறது. ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது ஹியூமிடிட்டி செக் பண்ணுறதுடா. ஓகேங்களா, அது பெருசாக ஒரு ஹியூமிடிட்டி செக்கிங் ஒரு ரவுண்டாக இருக்கும், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்பாக்னோ மேனோமீட்டர் வந்து பிபி செக் பண்ணுற மிஷின், ஸ்பைரோமீட்டர் வந்து நம்ம ஊத சொல்கிறது, லங்கோட கெப்பாசிட்டி இது பண்ணுறதுக்கு. From the following relationship between the respiratory volume and the capacity, mark the correct options. கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. அவன் ஏற்கனவே கொடுத்துருக்கான். அந்த கொடுத்ததில் வந்து எது இன்கரெக்ட் எது கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. எதெல்லாம் இன்கரெக்ட் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் இன்கரெக்ட் அப்படின்றது. சொல்லிட்டீங்களா? இப்படியா, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் வெறும் தான். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, டைடல் வால்யூம் ப்ளஸ் ரெசிடியல் வால்யூம். ரெசிடியல் வால்யூமே வரப்போது, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியில் பற்றி ரெசிடியல் வால்யூம் வராது. தப்பான கேள்வி. ஓகேவா, வைட்டல் கெப்பாசிட்டி டைடல் வால்யூம் கரெக்டான கேள்வி. அது பேஸ் பண்ணி வந்துட்டு கேஸ். ரெசிடியல் வால்யூம் வைட்டல் கெப்பாசிட்டி இன்ஸ்பிரேஷன் எப்படி தான் வரும், இல்லை வராது. ஓகேங்களா, அதே மாதிரி டைடல் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அப்படிங்களா நீலம்? சூப்பர். நீலம், கோகுலப்பிரியா, எச்சின், பிருத்வி, தர்ஷினி, கலகிரி. இது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே பாருங்க, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியில் டைடல் வால்யூம் ரெசிடியல் வால்யூம் வராது. மறுபடியும் சொல்கிறேன், ரெசிடியல் வால்யூம் வந்துட்டு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி வராது. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி என்ன வராது, ரெசிடியல் வால்யூம் வராது. ரெசிடியல் வால்யூம் வராது. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி என்ன வராது, ரெசிடியல் வால்யூம் வராது. ஓகேவா, அதேமாதிரி ரெசிடியல் வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இது பேட் பண்ண முடியாது. ஓகே, லங்ஸ் கேன் பி பேட் இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் டயக்னோசிஸ் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸ்பைரோமீட்டரால் மெஷர் பண்ண முடியாது பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, மறந்துடாதீங்க. ஹை வெயிட்டேஜ் இன் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது ஜெனெட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி, ரீப்ரொடக்ஷன், அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட் த சேம் டைம் அது லாஸ்ட் இருக்குது ஈகாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஈவன் ஃபிசியாலஜியும் வரும். ஈகாலஜி அண்ட் ஃபிசியாலஜி. சார் என்ன சார் அப்படியே ஆட் பண்ணிட்டே போகிறீங்கன்னா அவ்வளோதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், காசு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்டா, பட் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யா, த ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் அதாவது ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ் will show at right shift in case of எப்படி ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் தனியாக போகுமா, ஆக்சிஜன் தனியாக ஹீமோக்ளோபின் தனியாக நடக்கிறதுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் தனியாக ஹீமோக்ளோபின் தனியாக. மறுபடியும் சொல்கிறேன், ஆக்சிஜன் தனியாக ஹீமோக்ளோபின் தனியாக. PO2ல வந்துட்டு ஆக்சிஜன் தனியாக போனோம், ஹீமோக்ளோபின் தனியாக போனோம். கம்மியாக இருக்கணும் இல்லையா, ஆக்சிஜன் லிட்டு பிரியணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும், மிச்சது எல்லாமே அதிகமாக இருக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்கோம், ஆக்சிஜன் தனியாக ஹீமோக்ளோபின் தனியாக போனோம் அப்படின்னா IPCO2 இருக்கணும். ஓகேங்களா, IPCO2 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். மஞ்சு, NC, தர்ஷினி, நீலம் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. பிருத்வி, கலெக்டிங் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். என்ன கேட்குறான்,
ஆக்சிஜன் ஹீமோகுளோபின், நானே தப்பா தான் படிச்சேன், ஆக்சி ஹீமோகுளோபின் படிச்ச மாதிரி அப்படி கூட கூடாது. ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன், டிசோசியேஷனா பிரிஞ்சிருது, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. டிசோசியேஷன் நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சேர்றதுக்கு தான் இது என்னவா இருக்கணும், ஐயா இருக்கணும், இது மிச்சது எல்லாமே லோவா இருக்கணும். பட் அதுக்கு வயசுவா நடக்க போகுது அப்படின்னு பிரிய போகுதுன்னா இது லோவா இருக்கணும், மிச்சது எல்லாமே ஹையா தான் இருக்கும். 4 கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, மேட்ச். எர்த்வார்ம் எதை யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுது, ஆர்த்ரோபோட்ஸ் எதை யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணி, இன்செக்ட்லாம். ஓகே, ஃபிஷ்ஷஸ் எதை யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுது, பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி, அதோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்னவா இருக்குது அப்படின்னா. ஓகே, இதுவும் தெரிஞ்சு வச்சோங்க, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, இதுவும் படிச்சுட்டோம்னா நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், சாப்டர் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எஸ்டா கைஸ், எஸ்டா கைஸ். பார்த்துக்கலாம்ல, 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 பார்த்துக்கலாம்ல. ஜிங் 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 ஜிங். எர்த்வார்ம், ஓ கியூட்டிக்கல் இங்கே இருக்கா. ஆர்த்ரோபோட்ஸ், ட்ரெக்கியல் டியூப். இன்செக்ட்லாம் எப்படி பண்ணுது, ட்ரெக்கியல் டியூப். ஹைப்போகைசிமா எச்ஃபெல் ஆகாது, அதான் நம்ம பார்த்தோம். ஹைப்போகைமல் லிம்ப் வந்து இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் டியூப் ட்ரெக்கியல் டியூப்னு பார்த்தா நீங்கள் அடிச்சிட்டீங்க, ஞாபகம் இருக்கா. டின்னு போட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு சொன்னீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடந்திருக்கும். ஆப்ஷன் இது டியூப்ல பேஸ் பண்ணி ட்ரெக்கியல் டியூப் தான் பேஸ் இருக்கும், பட் ஹைப்போகைமில் இன்க்ளூட் ஆகாது. ஃபிஷஸ், கில்ஸ். Birds and reptiles are used by lungs. So இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் கோன் பி ரைட் ஆன்சர். சூப்பர். மஞ்சு, என்சி, கோகுலப்பிரியா, தர்ஷினி, ஆப்சி, பிருத்திவி, நீலம் கலக்கிட்டீங்க. இஸ் கோன் பி ஆப்ஷன் டி இஸ் த மேட்சில் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க, ஏன்னா நம்ம இன்னொரு செஷனையும் முடிச்சிட்டோம். ஓகே, we are going to the next question. Okay, respiratory rhythm center is present in which part of the brain? Respiratory rhythm center is present in which part of the brain? நீலம், நீ எதிர்கட்சியில் சேர்ந்துட்டீங்களா, இல்லை அந்த சபரிஷ் வந்து பழக்கி விட்டுருது. ஓகே, சபரிஷ், ஆன்சி எல்லாம் சேர்ந்துருக்கீங்களே, தேங்க்யூடா, தேங்க்யூடா. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செகண்ட் செஷன் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, yeah. Respiratory rhythm is present in which part of the brain? Which is present is going to be medulla oblongata. Medulla oblongata. Option B is the right answer. Okay, medulla oblongata. Okay, super. Manju, Neelam, Dashini, Prithvi, Gokulapri, Absin, NC. Medulla oblongata தான் respiratory rhythm வந்து present இருக்கு. Okay, medulla oblongata. Okay, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணணும் அப்படி படம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் B is the right answer. Yeah, pneumothoracic center is present in. Where is the pneumothoracic center present ஆயிருக்கு? லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். படித்து முடிச்சுட்டோன்னா விட்டுடலாம், தெரிஞ்சதுன்னா விட்டுடலாம், எல்லாத்தையும் படிச்சிடணும் இல்லையா. என்ன கொஸ்டின்லாம் வருமோ எல்லா கொஸ்டினும் பார்த்துடணும். நியூமோடாக்சிக் சென்டர், நியூமோடாக்சிக் சென்டர், நீமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீமோனா பி வந்து சைலண்டாக இருக்குல்ல, இப்போ பி சைலண்டாக இருக்கிறது அந்த பி வந்து இங்கே போயிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பான்ஸில் போயிருச்சு அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ நியூமோடாக்சிக் சென்டர் வந்து எங்கே பிரச்சனை இருக்குது, ஆப்ஷன் ஏல பிரச்சனை இருக்குது. ஆப்ஷன் ஏன்னா பான்ஸில் பிரச்சனை இருக்குது, அது கொண்டு போய் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, சூப்பர். என்சி, ஆப்ஷன் பிருத்வி, மஞ்சு, நீலம், கோகுலப்பிரியா, தர்ஷினி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் பான்ஸ் அப்படின்றதுல தான் என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு நியூமோடாக்சிக் சென்டர் வந்து பிரச்சனை இருக்குது. ஓகே, நியூமோடாக்சிக் சென்டரோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தோம் இல்லையா. ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் அ சிக்னிஃபிகண்ட் எபிலிட்டி எதுக்கா, டு மெயின்டைன் அண்ட் மாடரேட் த ரெஸ்பிரேட்டரி ரிதம் அண்ட் ஸ்வீட்ஸ் த டிமாண்ட்ஸ் ஃபார் த பாடி டிஷ்யூஸ். திஸ் இஸ் டன் பை human beings have the respiratory have the significant ability to maintain and moderate respiratory rhythm. This suits the demands of a body tissues. This is done by பிரெயினால் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா, பட் அது அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை நம்ம படிச்சிருப்போம். பட் இது எதனால் நடக்குது, பிரெயின்லேருந்து நடக்குது. அப்போ எப்படி நடக்க போகுது, பிரெயின் கான்டாக்ட் ஆகி நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் வந்துட்டு பிரெயின் கான்டாக்டில் பேஸ் பண்ணி நடக்குது. ஒரு விஷயம் என்ன நடக்குது, பிரெயின் கான்டாக்டில் பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா பிரெயினோட சப்டிவிஷன்ஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம். எஸ் தர்ஷினி, என்னது நியூரல் சிஸ்டம். ஆப்ஷன் பி நியூரல் சிஸ்டம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி நியூரல் சிஸ்டம் இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ஃபேண்டாஸ்டிக். நியூரல் சிஸ்டம் இஸ் தான் டன் பண்ணப்படுது. ஓகேங்களா, ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் எபிலிட்டி டு மெயின்டைன் அ மாடரேட் ரெஸ்பிரேட்டரி ரிதம். அப்புறம் மெயின்டைன் பண்ணுறீங்களா. ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட் பண்ணுறது யார் வந்து மாடரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் தான் பண்ணிட்டு இருக்கா. அது எதனால் நடக்கும், அப்படி எதனால் பண்ண முடியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி நர்வஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, சூப்பர். மஞ்சு, தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி. யா, the following factors play a role in a regulation except
ரெஸ்பிரேட்டரி ரிதம் எக்ஸெப்ட் ரெகுலேஷன் ரெஸ்பிரேட்டரி ரிதம் வந்துட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ப்ளே பண்ணலை அப்படின்றான். எது வந்து ப்ளே பண்ணலை? Yes, the NC, Manju, super. It's going to be oxygen. It's going to be what is oxygen. Option C is the right answer. Okay, super, fine. Super, 𝑬𝒙𝒑𝒄𝒆, absent, Manju, கலக்கிறீங்க. It's going to be option C is the right answer. The controlling center of a normal breathing in mammals lies in. Controlling center of a normal breathing in mammals. ஓகேங்களா, நார்மல் breathing in mammals. ஒரே கான்செப்ட்ல நம்ம நிறைய क्वेश्चन பார்த்துட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. அதனால தான் ஒரே கான்செப்ட்ல எப்படிலாம் क्वेश्चंस வரலாம்ன்றத நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா, the controlling center of a normal breathing in mammals lies in. Controlling center of a normal breathing in mammals. Controlling center of the normal breathing in mammals lies in. Normal breathing in mammals lies in. எங்க இருக்கு? மெடுலா ஆப்லங்கேட்டா. கண்ட்ரோலிங் சென்டர், ரிதம் சென்டர் எல்லாம் எங்க பிரசன்ட் இருக்கு? மெடுலா ஆப்லங்கேட்டால தான் பிரசன்ட் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். மெடுலா ஆப்லங்கேட்டா அதுல தான் கண்ட்ரோலிங் சென்டர், ரிதம் சென்டர் வந்து பிரசன்ட் இருக்கு. So it's going to be option D, மெடுலா ஆப்லங்கேட்டா. நோ ஆயிருக்க போல இருக்கு. எஸ் டா. பிருத்வி, 𝑬𝒙𝒑𝒄𝒆, தர்ஷினி, மஞ்சு, ஆப்சின், நீலம், NC கலக்கிறீங்க. It's going to be option D is the right answer. Okay, option D is the right answer. Yes, next question பார்த்துருவோமா? The number of RBC per unit volume of blood is likely to be higher in a person living in a high altitude because high altitude வாழக்கூடிய மலை உச்சியில் வாழ்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா RBC per unit volume of blood is ஹையராக இருக்குமா? எதனால் ஹையராக இருக்கும்? ஹையர் ஆல்டிடியூடில் வாழ்கிறவங்களுக்கு அந்த மலை மேலெலாம் வாழ்வாங்க தெரியுமா? எதனால் அப்படி இருக்குது? Why? Air is clean and unpolluted. More sunshine is available. Air is less dense. Vegetation gives out more oxygen. எதனால் per unit volume is likely to be ஹையராக இருக்குது அவனுக்கு? RBCயை பொறுத்த வரைக்கும் likely to be ஹையராக இருக்குது. What is good? What is மலை மேலாம் வாழ்கிறாங்க இல்லையா? இதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏர் விச் ஹாஸ் அ லெஸ் டென்ஸ். ஓகே, ஏருக்கு வந்து எப்படி இருக்கும்? லெஸ் டென்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். லெஸ் டென்ஸாக இருக்கும். ஏர் வில் பி லெஸ் டென்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏர் வில் பி லெஸ் டென்ஸ். வெஜிடேஷன் கிவ்ஸ் அவுட் மோர் ஆக்சிஜன் அப்படின்னு வரக்கூடாது. ஓகே, அப்போது இங்கே கூட அந்த கிராமவாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா? கிராமத்துலலாம் வாழ்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நிறைய வெஜிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெஜிடேஷன் நிறைய ஆக்சிஜன் வந்துட்டு அப்படின்றது இல்லை. ஓகே, ஏர் விச் இஸ் லெஸ் டென்ஸ் எங்கே இருக்கும்? ஹையர் ஆல்டிடியூட். மேலே போக தான் அது டென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சராக இருக்குது. ஓகே, ஹையர் ஆல்டிடியூட் மேலே போக சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ், சூப்பரா. ஆப்ஷன் சி. எஸ், நீலம் கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருமா? அடுத்த क्वेश्चन ஆஸ்பெக்ட் என்னவா இருக்குன்னா, wheezing sounds is produced in wheezing. Inflammation of bronchus and bronchi. Inflammation of bronchus and bronchi. Inflammation of bronchus. Hello Naveen. Okay, inflammation of Navadeep. Sorry. Okay, hello. Inflammation of bronchus and bronchi. Inflammation of bronchus and bronchi is cause asthma. And asthma என்ன காஸ் பண்ணுது? வீசிங் காஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆஸ்மா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, மஞ்சு, நீலம், 𝑬𝒙𝒑𝒄𝒆, ஆப்சின், பிருத்வி, NC கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஆஸ்மா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆஸ்மா இஸ் த ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். மேஜர் காசஸ் ஆஃப் எம்ஃபைசிமா. எத்தனை வாட்டி சார் கேட்பீங்கன்னா நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு கேட்குறது. ஓகேவா? அப்போது கண்டிப்பாக எம்ஃபைசிமாலிருந்து இல்லைனா ஆஸ்மாலிருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் நம்ம கேள்வி கேட்டான்னா எம்ஃபைசிமாவில் இருந்தும் ஆஸ்மாலிருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. எழுதி வச்சுக்கோ. மேஜர் காசஸ் ஆஃப் எம்ஃபைசிமா. திருடாதே பாப்பா திருடாதே. அங்கே அதனால பிடிக்காதே, சிகரெட்டை பிடிக்காதே. தர்ஷினி, பிருத்வி, 𝑬𝒙𝒑𝒄𝒆, ஆப்சின், NC, மஞ்சு, நீலம் கலக்கிறீங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் சிகரெட் ஸ்மோக்கிங்கால் என்ன ஆகுது? ஆல்வியோலார் வால் டேமேஜ் ஆகுது. ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் கம்மியாக, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து கம்மியாகிறதுனால நமக்கு இந்த எம்ஃபைசிமா அப்படி தான் நோய் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸி மேட்ச். யா, அகெயின் ஆஸ்மா, எம்ஃபைசிமா, ஆக்குபேஷனல் டிசார்டர். அப்போது உங்களுக்கு மேட்ச் சூப்பராக தெரிஞ்சிருக்க போது. ஃபைன்.
ரொம்ப ஈஸி, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi and bronchioles, ஆஸ்மா, எம்பைசிமா, chronic disorder of alveolar vein அப்படியே கொடுத்துருக்கானா, ரொம்ப ஈஸி. லாங் எக்ஸ்போசர் ஆஃப் கெமிக்கல் கேன் பி இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆஃப் ஃபைப்ரோஸ், எஸ் அப்படியே தான் மேட்சாக தான் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏபிசி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, தர்ஷினி, கோகுலப்பிரியா, மஞ்சு, பிருத்வி, என்சி, நீலம், கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ போய் ஆப்ஷன் இது அப்படியே ஆர்டர் தான் கொடுத்துருக்கான். இட்ஸ் கோயிங் டு பி ஆர்டர். எஸ், இது நல்ல கொஸ்டின், இது நல்ல கொஸ்டின். எம்பைசிமா சார், இதே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதுடா கண்ணா, புரியுதா? இப்போ நம்ம ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நம்ம கரெக்டாக பார்த்துட்ருக்கோம். அந்த லெசன்லேருந்தே நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் பார்க்கறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக தெரிய போகுது. ஓகேங்களா, ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்லேருந்து நம்ம பார்க்கறதில்ல. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்லேருந்து வர கொஸ்டின் அப்படிலாம் நமக்கு தெரியாது, அவன் நார்மலாக கேட்டுருவோம். அப்போ நம்ம கரெக்டாக அடிக்க பார்க்கணும். எம்பைசிமா இதை பற்றி பேசுது, லங்ஸை பற்றி பேசுது. ஆல்வேஸ் பல்மோனாலஜி. யார் பல்மோனாலஜிஸ்ட் ஆக போகிறீங்க? இங்கே யாரோட எம்டி பல்மோனாலஜிஸ்ட் இருக்க போகுதுன்னு தெரியாது. ஓகே, இங்கே எத்தனை பல்மோனாலஜிஸ்ட் உட்காந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, அது 4 வருஷத்துக்கு அப்புறம் 4-5 வருஷத்துக்கு அப்புறமா தான் டிசைட் ஆகும். ஓகே, நீங்கள் என்ன எம்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னு அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி பல்மோனரி டிசார்டர் தான். ஓகே, பல்மோனரி டிசீஸ் தான். ஓகேங்களா, சூப்பரா. நீலம், கோகுலப்பிரியா, என்சி, ஆப்ஷன் மஞ்சு, தர்ஷினி, பிருத்வி, என்சி, கலக்கினேன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யா, sorry. Which of the following is incorrect about the occupational respiratory disorder? Occupational respiratory disorder பொறுத்த வரைக்கும் incorrect ஆனது எது அப்படின்னா, which of the following is incorrect about the occupational respiratory disorder? It occurs in some industries, especially those involving grinding and stone breaking. Long exposure in such industry leading to the fibrosis, proliferation of tissues. Working in such industries can be protected from this disorder by wearing protective masks. It is an allergic disease. I am oncologist. ப்ளீஸ் ஆன்காலஜிஸ்ட் ஆக போகிறவங்களுக்கு மன தைரியம், ஓகேங்களா, மன தைரியம் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, தே ஹேவ் டு பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இல்லைனா கூட மென்டலி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் கேன்சர்ஸை ட்ரீட் ரவுண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகே, அந்த கேன்சர்ஸ் வர பேஷண்ட்ஸோட நிலைமையை பார்த்துட்டோன்னா, ஐ டோன்ட் நோ, ஐ பீன் இன் டு இந்த ஜீவோதே அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த பர்சன்ஸ் வந்து அவஸ்தைப்படுற அவஸ்தை நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன்ஸ் அலர்ஜிக் டிசீஸ் கண்டிப்பாக கிடையாது. அலர்ஜிக் டிசீஸ் நடந்து நம்ம நடல. ஏன்னா நம்ம கேன்சரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். என்ன கேன்சரை பற்றி என்ன ப்ளோரிஃபிகேஷன், மல்டிப்ளிகேஷன் நடந்துருக்கு. கேன்சர் ஆஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ப்ளோரிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கும். ஓகே, மேஜரான ப்ளோரிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கு. ப்ளோரிஃபிகேஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன். செல் வந்துட்டு அப்நார்மலாக மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, 2, 4, 8 அப்படின்னு மல்டிப்ளை ஆகுது. 2, 16, 32 அப்படியே மக மல்டிப்ளை ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, இப்போ செல் மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா செல் வந்து மல்டிப்ளை ஆகுது, கம்மியான செல் மல்டிப்ளை ஆகிருக்கலாம். பட் நம்ம ஃபுட் எடுக்காமல் இருந்தால் நமக்கு எனர்ஜி இருக்குமா? கண்டிப்பாக எனர்ஜி இருக்காது. அப்போ நம்ம எனர்ஜிக்காக நம்ம ஃபுட் எடுத்தோம்னா அதை யூஸ் பண்ணி கேன்சர்னு வளர ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் சிச்சுவேஷன் இன் கேன்சர் அப்படின்றது. ஃபுட் எடுத்தாலும் கேன்சர் வளரும், ஃபுட் எடுக்கலாம் அந்த ஸ்டார்வேஷன்லேயே நம்ம செத்து போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்காலஜிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அந்த பீரியட் கடந்த ஒரு கார்டியாலஜிஸ்டாக கூட ஈஸியாக ஆகிடலாம். ஆன்காலஜிஸ்ட் ஆகணும் நமக்கு படித்து முடிச்சிடலாம். பட் நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை ஃபார் இட். ஓகேவா, யா. ஸோ இது பொறுத்த வரைக்கும் அலர்ஜி டிசீஸ். ஏன் அலர்ஜி டிசீஸ்? இது அலர்ஜி டிசீஸா? இல்லை. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். கோகுலப்பிரியா, மஞ்சு, நீலம், என்சி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? Respiratory control centers lies in respiratory control centers. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? Respiratory control centers which is lies in control centers, total control centers தான் respiratory control centers அப்படின்றது. ரெண்டு விஷயத்துல தான் respiratory control centers லை ஆகிட்டு இருக்கும். Respiratory control centers ரெண்டு விஷயத்தால மெயினாக லை ஆகிருக்கும். இதில் respiratory control centers யா என்னது? பான்ஸ்லையும் மிடிலாலையும் பார்த்தோம்ல, மாறி பார்த்தோம். பட் பான்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்குது, மிடில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பட் இது காமனாக பார்க்கணும், ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் நீலம், மஞ்சு, என்சி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா, ஃபைன், சூப்பர். கோகுலப்பிரியா, ஃபைன். ஓகேடா. வாட் இஸ் த வைட்டல் கெப்பாசிட்டி ஃபார் அவர் லங்ஸ்? வைட்டல் கெப்பாசிட்டி நம்ம என்ன கேன்சல் பண்ணுவோம்? வாட் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி ஃபார் அவர் லங்ஸ்? வைட்டல் கெப்பாசிட்டி என்னது? வைட்டல் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வைட்டலான சிச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹவு டு வி கேன் ஃபைண்ட் அவுட் த வைட்டல் கெப்பாசிட்டி? வைட்டல் கெப்பாசிட்டி மறுபடியும் சொல்கிறேன், இந்த இதிலிருந்து ரெசிடுவல் வால்யூம்ஸு டிஸார்டர் இதுலேருந்து
இதில் வந்து அதிகமான கேள்விகள் வரப்போகுது. ரெசிடுவல் வால்யூம்ஸ் டிஸார்டர் இருந்து அதிகமான கேள்விகள் வரப்போகுது. ரெசிடுவல் வால்யூம்ஸ் டிஸார்டர் இருந்து அதிகமான கேள்விகள் வரப்போகுது. படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து பார்க்கும்போது வைட்டல் கெப்பாசிட்டி அது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டில இருந்துட்டு மிச்சம் மீது மைனஸ் பண்ணுறது. மிச்சம் மீது என்னது ரெசிடுவல் வால்யூம் மைனஸ் பண்ணுறது. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? டோட்டல் லங் கெப்பாசிட்டிலேருந்து மிச்சம் மீது ரெசிடுவல் வால்யூம்ஸ் பியூரல் கேவிட்டியால் மிச்சம் மீது இருக்கும் திரும்ப ரெசிடுவல் வால்யூம்ஸ் அது என்ன தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணாலும் போகாத அந்த ரெசிடுவல் வால்யூம்ஸை மைனஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வைட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கோகுலப்பிரியா ஆப்ஷன் மஞ்சு நீலம் என்சி கலக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? The hemoglobin of the human fetus. Hemoglobin of the human fetus. Human fetus. வால்யூம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரொம்ப ஈஸி தான்டா வால்யூமு. ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அது சின்ன அப்படியே ஒரு படித்தாலே போதும். நம்ம ஏதோ ட்ரிக்கெலாம் சொல்லியிருந்தோம். நானே ட்ரிக் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம்டா வால்யூம்ஸ். ரெசிடுவல் வால்யூம்ஸ் ரொம்ப முக்கியம். டிஸார்டர் கூட ஓகே தான். ரெசிடுவல் வால்யூம்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா அங்கே தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணவே முடியும். இதெல்லாம் தெரியும். ஹீமோகுளோபின் ஆஃப் ஹியூமன் ஃபீட்டஸ் எப்படி இருக்கும்? ஹையர் அஃபினிட்டி தான் இருக்கும். அடல்ட்டை கம்பேர் பண்ணும்போது குழந்தை ஃபீட்டஸ்னா குழந்தையில அந்த குழந்தைக்கு வந்து கருவுட்டு இருக்கும்போது ஹையர் அஃபினிட்டி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி அஸ் ஹையர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன் தேன் த அடல்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பரா. யாஷி ஆப்சின் மஞ்சு கோகுலப்பிரியா நீலம் கலக்கிறீங்க. ஓகே, ஸோ பி ஆப்ஷன் பி ஆஸ் அ ஹையர் அஃபினிட்டி. அடல்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது ஹையர் அஃபினிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து யாருக்கு இருக்கும்? ஃபீட்டஸ்க்கு இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபீட்டல் குழந்தைக்கு. ஓகே, which one of the following mammalian cells is not capable of metabolizing glucose to carbon dioxide aerobically? Which is not catabolizing metabolizing? Which is not Which one of the following mammalian cells is capable of metabolizing glucose to carbon dioxide aerobically? அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் போடுற ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம். அவன் என்ன கேட்டிருக்கான்? இஸ் நாட் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ என்னது? அன்ஹேரோபிக்கலி தான் வரும். அன்ஹேரோபிக்கலி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அன்ஹேரோபிக்கலி அப்படின்னா ஏடிபி கிடையாது. அது ஏடிபி ரெஸ்பயர் பண்ணல, ஏடிபி இருக்காது. ஏடிபி எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? எது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். எதில் வந்து மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகியிருக்காது? ஏன்னா அன்ஏரோப்ஸான கேட்டிருக்கான். எதில் வந்து மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகிருக்காது? ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இஃப் இஸ் அ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க. C is the right answer. Just give me a minute. I got a call now. சின்ன ஒரு கால் தான் டெலிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, அப்போ இது ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் தான் வரும். ஓகே, ஏன்னா அன்ஏரோபிக்ல என்ன இஸ் நாட் கேட்டிருக்கேன். இங்கே கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இஸ் நாட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இஸ் நாட் அப்படின்றது. ஓகே, ஸோ ஆர்பிசி தான் வரும்போது சுசி நீலம். இஃப் இன்ஜெக்ட் ஹைட்ரோஜன் பெராக்சைடு மோர் அமௌண்ட் இன்சைட் ஹியூமன் பாடி வாட் வில் ஹேப்பன்? செத்துருவீங்க. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி என்னது அரெஸ்ட் ஆகி ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அரெஸ்ட் ஆகி நம்ம செத்துருவோம். ஓகே, மோர் அமௌண்ட்லாம் கொடுக்கூடாது. ஓகேங்களா? ஹைட்ரோஜன் பெராக்சைடு எதுக்கு? என்ன பிளான் பண்ணுறீங்க? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி டா. ரெட் பிளட் செல்ஸ் இதனால புரிஞ்சுதா? ஆப்ஷன் சி இதனால தான். ஓகேங்களா? யா. People living in at a sea level of around 5 million RBC per cubic millimeter of their blood, whereas those living at the altitude of the 5,400 meter of the around 8 million. This is because at a high altitude.
இப்போ தான் பார்த்தோம். இது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஹையர் ஆல்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் 1% அதிகமாக இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். பட் இங்கே என்ன கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா சி லெவல் பீப்புளோடையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து 5 million RBC per cubic millimeter இருக்குமா ஆஃப் த பிளட், whereas those living at the altitude 5400 meters altitude இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 million இருக்குமோ அப்படின்றான். ஓகேங்களா? 5 million to 8 million. எதனால? பிகாஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட். மேஸ்ட் அதனால ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லியா சார்? ஆல்வேஸ் காஸ்ட்லின்னு சொல்ல முடியாதுடா. என்னது நமக்கு லீகலைஸ் பண்ண சப்சிடிஸ் கூட இருக்குது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸுக்கு சப்சிடிஸும் இருக்குது. எப்போவுமே காஸ்ட்லாம் இல்லை. ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. சப்சிடிஸ் நிறைய இருக்குது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் இருக்குது. எப்போவுமே காஸ்ட்லாம் இல்லை. கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்னடா கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க சார்? ப்ரொடக்ஷன் ஆஃப் GM கிராஸ் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லியா சார்? ஜென்ரலாக கேட்க நினச்சி என்ன கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்டி சொல்லுங்கள் கொஸ்டின்ஸுக்கு என்ன கொஸ்டின்ஸை ஃபுல்லாக அனுப்புங்க அப்படின்றது. ஸோ இதுக்கு என்னடா ஆன்சர் வரும்? சி லெவலில் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் லெவல் இஸ் லெஸ் தேன், ஹென்ஸ் மோர் RBCs ஆர் நீடட் டு அப்சர்வ் டு ரிக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு சர்வைவ். அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் லெவல் இஸ் லெஸ் பிகாஸ் அதனால தான் ஹென்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் RBC நீடட் டு சப்ஸ்டெயின். அதான் சொன்னதில் ஹை ஆல்டிடியூட் போக 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 மேலே இருக்க ஹை ஆல்டிடியூட் போக 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 மூச்சு முட்டும் அப்படின்றது இல்லையா? அதான் அங்கே பார்த்தோம் இல்லையா? அதான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, மெயில் அனுப்ப நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எதனால் மெயில் அனுப்ப சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். இப்படி சொல்லிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹையரா சார்? இல்லை, ஹையர் கிடையாது. பட் அது என்னவா இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஹையராக இருக்காது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். ஆப்ஷன் நீலம் மஞ்சு கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். யா, ஸ்கின்னு ஆக்சரி ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். எதுக்கு? ஸ்கின்னு மூலியமாக ரெஸ்பிரேஷன் நடந்துட்டு இருக்குமா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் யாருக்கு? ஹியூமன்ஸ்க்கா, ஃப்ராகுக்கா, ரேபிட்க்கா, லிசார்டுக்கா? ஸ்ட்ரக்சர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் படிச்சிங்க இல்லையா? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். என்ன இருக்குது? அனிமல் டிஷ்யூஸ் இருக்குது. அனிமல் டிஷ்யூஸ் இருந்து மேஜரான கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கோங்க. காக்ரோச் இருக்குது, ஃப்ராக் இருக்குது. காக்ரோச் இருக்குடா கண்ணுங்களா? காக்ரோச் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? காக்ரோச் இருக்குது, ஃப்ராக் இருக்குது. ஃப்ராக் எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்? கியூட்டிக்கல் ரெஸ்பிரேஷன். கியூட்டிக்கல் என்னது? ஃப்ராக் ஸ்கின்னு. ஸோ ஸ்கின்னை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. யாராக இருக்காரு? ஃப்ராகாக தான் இருந்துட்டு இருக்கான். ஓகே, சூப்பர். மஞ்சு, நீலம், ஆப்சின், கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஃப்ராக் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி ஃப்ராக் இஸ் ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். ஓகேங்களா? ஃபைன். Majority of carbon dioxide produced by our body cells is transported to lungs. எப்படி? கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் இன் லங்ஸ்? ஓகே, ஆமாம், கியூட்டிக்கல் ரெஸ்பிரேஷன் தான். கார்பன் டை ஆக்சைடு, மெஜாரிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது? ஒரு எது படிச்சிருப்போம் இல்லையா? ஈக்குவேஷன். ஆஸ் அ கார்பனேட்ஸாவா, அட்டாச் டு ஹீமோகுளோபினா, டிசால்வ்ட் இன் பிளட்டா, இல்லை ஆஸ் அ கார்பனேட்ஸாவா? பைகார்பனேட்ஸ். ஆஸ் அ பைகார்பனேட்டா? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? எஸ். ஆப்ஷன் கோகுலப்பிரியா, மஞ்சு கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. பைகார்பனேட்டாக வந்து கொண்டு போகப்படுது. பைகார்பனேட் என்ன பண்ணுது? ட்ராவல் பண்ணப்படுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் ஜகனுங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். பிளட் அனாலிசிஸ். வாவ். Blood analysis of patient reveals an unusual high quantity of carbaminohemoglobin content. Which of the following conclusion is most likely to be correct? The patient has been inhaling pollutant air containing unusually high content of. Blood analysis. ஒருத்தர் blood analysis பண்ணுறாங்க. அது என்ன ரிவீல் பண்ணுது? unusual high quantity of carbaminohemoglobin content இருக்குது. அவன் உடம்புல வந்துட்டு carbaminohemoglobin content வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. Which of the following வந்து கன்க்ளூஷனை பேஸ் பண்ணுது? அதாவது the patient has been inhaling pollutant air containing conclusions of. எதை வந்துட்டு inhale பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன் இல்லையா? ரொம்ப ஈஸி அப்படின்றது. எதை வந்து inhale பண்ணிட்டே இருந்தால் carbaminohemoglobin வந்து அதிகமாக இருக்கும். எதை வந்து இன்ஹேல் பண்ணிட்டே இருந்தோம்னா அவனுக்கு கார்பமினோஹீமோகுளோபின் வந்து அதிகமாக இருக்க போது இஸ் நன் அதர் தென்
இதுக்கு தான் சொல்கிறீங்களா டீன்னு போன கொஸ்டின் ஓகே ஓகேவா எஸ் கார்பன் மோனாக்சைடு ஓகேங்களா எஸ் நீலா மேப்சின்னு மஞ்சு கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் ஓகே when carbon dioxide concentration in blood increases breathing becomes carbon dioxide in blood increases the breathing becomes how the breathing becomes difficult ரொம்ப ஈஸியா மாறிடுமா breathing becomes how it become when carbon dioxide when carbon dioxide concentration in the blood increases breathing becomes okay I will check it breathing becomes faster and deeper okay அப்படினு சொல்லுவோம் பாத்தீங்களா அதான் நாய் மாதிரி ஓகேங்களா faster and deeper அப்படி so option A ஸ்லோவா breathing பண்ணுவீங்க faster and deeper பண்ணும் ஓகேங்களா carbon dioxide blood increase ஆயிடுச்சுனா breathing will become faster and deeper அப்படி சீக்கிரமா அந்த carbon dioxide வெளிய அனுப்பி ஆகணும் ஓகேங்களா அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க so option D faster and deeper okay option D is the right answer shallow and slower வந்து எப்போ நடக்கும் அப்படினா ரெஸ்ட்ல நடக்கும் ஓகேங்களா shallow and slower வந்து எப்போ நடக்கும் ரெஸ்ட்ல நடக்கும் shallow and slower வந்து ரெஸ்ட்ல நடக்கும் ஓகேங்களா which one of the following organs in the human body is most affected due to shortage of oxygen ஆல more affect ஆகக்கூடிய என்ன ஆர்கன் எந்த ஆர்கன் வந்து more affect பண்ணும் shortage of oxygen னால ஆக்சிஜன் போலப்பாங்க அப்போ என்னப்பா அஃபெக்ட் ஆகும் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லடா அங்க தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் போலனா ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லனா என்ன அஃபெக்ட் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க இன்டெஸ்டைனுக்கு ஆக்சிஜன் தேவையா அவ்வளோ தேவைதான் எல்லாத்துக்கும் தேவைதான் பட் அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது ஸ்கின்னு கிட்னி வச்சு கம்பேர் பண்ணால் அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது பட் மூளைக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் போகலாம் மண்டை குளர் ஆயிடும் ஓகே பிரெயின் வந்து ரொம்ப வைட்டலான ஆர்கன் இல்லையா ஸோ ஆப்ஷன் ஏ அதான் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி சூப்பர் நீலம் கலக்கிறீங்க ஓகேவா ஸோ பிரெயின் வில் கெட் அஃபெக்டட் இஃப் த ஷார்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் அங்கே பற்றாக்குறை வந்துச்சுன்னா பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க ஓகேங்களா ஆப்ஷன் டி பிரெயின் the process of the migration of chloride ions from a plasma RBC to carbonate ions from RBC to plasma is process of migration of chlorine ions from plasma to RBC and to carbonate ions from RBC to plasma என்ன பம்ப் DT paralysis அதேதான்ப்பா ஓகேவா என்னது chlorine shift சூப்பரா நீல ஓகேவா என்னது chlorine shift okay option A is the right answer okay option A chlorine shift is going to be the right answer option A chlorine shift is going to be the right answer next question பாத்துறோமா அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन எதை பத்தி பேசுறது அப்படினா the exchange of gases in the alveoli of lungs take places by exchange of gases in the alveoli of lungs take places by சூப்பர் ஆப்ஷன் நீலம் கலக்கிறீங்க இது சொல்லுங்க பாப்போம் the exchange of gases of the alveoli of the lungs take places by வந்துருச்சு தரும் நான் செக் அண்ட் கிவ் இட் நான் செக் பண்ணி மெயில் பண்றேன் உனக்கு என்னடா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எப்படி நடக்கும் டிஃப்யூஷன் என்னது ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு தான் போகும் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு தான் போகும் அப்போ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ higher gradient lower gradient பேஸ் பண்ணி படிப்போம் இல்லையா ஸோ ஆப்ஷன் நீலம் கலக்கிட்டீங்க ஓகே மஞ்சு சூப்பர்மா ஓகே ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சிம்பிள் டிஃப்யூஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிம்பிள் டிஃப்யூஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது இன் alveoli of lungs the air at the site of the gas exchange is separated from by bloodலேருந்து எப்படி செப்பரேட் ஆகுது alveoli of lungsலேருந்து alveoli of lungs air at the site of the gas exchange is separated from the blood by how
alveolar epithelium, capillary endothelium and tunica adventitia. அப்படியா? It's option B. Option B தான் வரும். ஓகேவா? alveolar epithelium capillary endothelium தான் வரும். tunica adventitia வராது. So option B தான். Option B is the right answer. Okay, option B is the right answer. கார்பன் மோனாக்சைடை பேஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? இன்னைக்கு பேஸ் பண்ண லாஸ்ட் கொஸ்டினை பார்த்துருவோமா? ஷெல்வி இன்னைக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the quantity of 1200 ml in the respiratory volume of a normal human adult refers to 1200 ml in respiratory volume of a normal human adults என்ன ரெஃபர் பண்ணுது? 1200 ml என்ன இருக்க போகுது? அது வேறமா, அது வேற. அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை பேஸ் பண்ணி. என்ன இருக்க போகுது? residual volume. Option B. Residual volume is the right answer. ஓகேவா? Option B, residual volume. ஓகேங்களா? எஸ்ட் ஆப்ஷன் நீலம் ராஜா கலகிரி. ஓகே, so going to be option B, residual volume is the right answer. Okay, residual volume is the right answer. Okay, so with this we successfully completed our exchange of gases base பண்ணி நடக்கக்கூடியது endothelium of blood capacity, squamous epithelium of alveolar wall. ஓகே, நடுவில் வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். புரிஞ்சுதா? இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய 3 லேயர் அப்படின்றது. என்னது? ஸ்குவாமஸ் எபித்திலியம் ஆஃப் ஆல்வியோலர் வால், எண்டோத்திலியம் ஆஃப் பிளட் கெப்பாசிட்டி, பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது அதுக்கு வந்துட்டு எண்டோத்திலியம் எபித்திலியம் பேஸ் பண்ணுது. ஏன்னா இதுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ரெண்டு பேஸ் தான் வரப்போகுது. புரிஞ்சுதாடா கண்ணா? யா, வித் திஸ் வி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அவர் செஷன். ஒரு 5 ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ் ஒரு 5 ஒன்று போடுறா கண்ணா. கமாண்ட்ரா ஒரு 5 ஒன்று போடுங்க. ஃபயர் அச்சுடுங்க பார்ப்போம். ஃபயர் அச்சுடுங்க பார்ப்போம். எஸ் எப்படி இருந்துச்சு செஷன்? ஃபைனா. ஓகே, செஷன் லைக் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே தண்ணி குடிச்சோங்க. ஓகே, தேங்க்யூ. கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? இது மறுபடியும் சொல்கிறேன், ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இதாக தான் இருந்துருக்கு, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். பிகாஸ் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே அந்த ஃபயர் தான் ரொம்ப முக்கியன்றது. ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம என்ன எடுப்போம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து நம்ம லைன் பை லைன் என்சிஆர்டி சாப்டர் நான் சொல்கிறேன். ஓகேவா? என்ன சாப்டர் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைன் பை லைன் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ணுவோம். அதேமாதிரி லைன் பை லைன் என்சிஆர்டியும் பார்த்துட்ருப்போம். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவ் டேஸில் மறுபடியும் சொல்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைன் பை லைன் என்சிஆர்டி பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். ஏன்னா லைன் பை லைன் என்சிஆர்டி நமக்கு ரொம்ப முக்கியம், கொஸ்டின்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? யா, கிளியர்? ஸோ நீ யாரும் சாப்பிடாமலாம் இருந்தீங்கன்னா நல்லா போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? சாப்பிட மறந்துடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, படிக்கவும் செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ அனதர் லாஸ்ட் ரிமைண்டர் ஃபார் நம்பிக்கை பேட்ச், நீட் நம்பிக்கை பேட்ச் ரிவிஷன். ஓகே, பேஸ் பண்ணி பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா May 16th ஆரம்பிக்குது. ஓகே, மறந்துடக்கூடாது. May 16th ஆரம்பிக்குது. அண்ட் யூ ஹேவ் திஸ் காம்போஸ் கால சொல்கிறது தான். யூ ஹேவ் த காம்போஸ் 30 days பேப்பர் வந்து கிடைக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும், அண்ட் 8 full மார்க் டெஸ்ட் அதை பேஸ் பண்ணி நடக்கும். மிச்சம் எல்லாமே டோர் ஸ்டெப்புக்கே வந்துடும். ஓகேங்களா? எங்கேயும் தேடி அலையெல்லாம் வேணாம். ஓகே, ஸோ prices are there. If you need it, you can look into the description இருக்கு, நம்ம பார்த்துலாம். ஓகேவா? பிளான் ஃபிசியாலஜி கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஓகேவா? so we will see you at tomorrow. நாளை சந்திப்போம். bye. நாளை சந்திப்போம். bye. எல்லா ஃபியூச்சர்ஸ்க்கும் டாட்டா. பைடா கண்ணா எல்லாருக்குமே பைடா.